எல்லாருக்கும் வணக்கம். கண்டிப்பாக அந்த படம் வந்து 100% ஃபுல்லாக காதல் தான். ஒரு ஃபேமிலி காதல், ஒரு அன்பான ஒரு படம். சந்திரமௌலி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு இந்த படத்தில் ஒரு வேலைக்காரர் ரோல் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீரத்தில் படம் பெரிய ஹிட் ஆச்சு. அதே மாதிரி 100% காதலும் வந்து எனக்கு பெரிய ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும்னு நினைக்கிறேன். அதுமாதிரி ஜிவி பிரகாஷ் சார் கூட உண்மையாக இந்த பசங்களோட அவர் பட்ட பாடு ரொம்ப சும்மா இருக்கவே மாட்டாங்க. ஒரே அட்டுலியம் தான் ஸ்பாட்டில். பசங்க ஹீரோயினையும் சரி எல்லாருமே ஒரு ஜாலி தான். அந்த படத்திலே சொல்லப்போனால் ஒரு குடும்பம் மாதிரி ஆகிட்டோம் இந்த டீமே. ஓப்பனாக சொல்லப்போனால் அதான் ஒரு நண்பர். காலையில் யாராவது வரலன்னா ஏன் இவங்க வரல இவங்க வரலையா அப்படிங்கிற அளவுக்கு இவங்க வந்துட்டாங்களா, நான் ஃபஸ்ட்டில் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி, யார் ஃபஸ்ட்டில் வந்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாலியாகவே போச்சு. அந்த படத்தில் ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷம். டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர், ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த படம் ஒரு வெற்றி படம். கன்ஃபார்மாக இன்றைக்கி தேவையான ஒரு கான்செப்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி உள்ள ஒரு ஈகோவை மையப்படுத்தி பண்ணியிருக்கார் டைரக்டர். அந்த படத்தில் நான் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். நன்றி, தேங்க்யூ. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் யுவன் மயில்சுவாமி. இது ஆக்சுவலாக என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்து நான் ஒரு செகண்ட் லீட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த படத்தில் எனக்கு நல்ல ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு சந்திரமௌலி சார் ரொம்ப தேங்க்யூ. அண்ட் அதர் தன் தட் நத்திங் மச். ஸோ தேங்க்யூ. வந்திருக்கும் அனைவருக்கும் மிகவும் நன்றி. குட் ஈவினிங் டு ஆல். ஸ்டேஜில் இருக்கவங்க எல்லாருக்கும். உண்மையான காதல் எப்பொழுதுமே ஜெயிக்கும். ஸோ இந்த படம் ஜெயிக்க வாழ்த்துகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு வந்து சந்திரமௌலி சாருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த படத்தை வந்து ஃபஸ்ட்டு என்னை கேட்டார் வந்து நான் சீமராஜா படம் அந்த வேலையில் இருந்தேன். அப்போ வந்து சார் நீங்கள் தான் அந்த படத்தை பண்ணணும் அப்படின்னாரு. எனக்கு அந்த படம் தெலுங்கில் வந்து சுமார் டைரக்ஷனில் ரொம்ப பிடிக்கும். அந்த படம் ஒரு 4 வாட்டி பார்த்துருப்போம். அந்த படம் தமிழில் நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. அதை சந்திரமௌலி சார் ட்ரை பண்ணார். நீங்கள் தான் என்ன பண்ணணும்னு சொன்னார். அப்போ நான் வேலையில் பிஸியாக இருந்தாலும் என்னால் முடியல சார் அப்படின்னேன். ஒரு 5 மீட்டிங் 6வது மீட்டிங்கில் வந்து சார் சொன்ன நான் தான் டைரக்ஷன் பண்ணேன் அப்படின்னாரு. ஸோ வாழ்த்துக்கள் சார். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு முழு படமாக நீங்கள் பண்ணியிருக்காரு. படத்தில் வந்து ட்ரெய்லரும் சாங்கும் பார்க்கும்போது உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அவர் தன்னம்பிக்கையாக அந்த படத்தை எடுத்தார். அவருக்கு சப்போர்ட் பண்ண அந்த டீம் மெயினாக வந்து ஜிவி பிரகாஷ். ஏன்னா ஒரு டீனேஜுக்கான 2 பேருமே அந்த ஹீரோ ஹீரோயின் வந்து ஒரு டீனேஜ் லுக் இருக்கணும். ஸோ அந்த மூடை வந்து ஷாலினி அண்ட் ஜிவி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொத்த டீமுக்கும் அண்ட் சுகுமார் சார் அனைவருக்கும் என்னுடைய கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த ட்ரெய்லரும் பாட்டும் பார்க்கும்போது இந்த படம் நிச்சயமாக ஒரு 100% வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும். இது நான் தெலுங்கில் ஏற்கனவே வாட்ச் பண்ணிட்டேன். இன்னொரு சுவாரஸ்ய செய்தி என்னென்னா, இந்த படம் வந்து தெலுங்கில் வந்து டிவியில் வந்து ஒளிபரப்பாகும்போது டிஆர்பி ரேட்டிங்கில் அதிகமாக ரிப்பீட் போட்ட ஒரே ஃபிலிம் இந்த ஃபிலிம் தான். இதை நிச்சயமாக நம்ம இந்த யூத், இந்த யங் ஏஜ் பிள்ளை இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த படம் நிச்சயமாக வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிமாக இருக்கும். இதை தயாரித்த தயாரிப்பாளருக்கும் டைரக்டர் சந்திரமௌலி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் இந்த இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த 100% காதல் அப்படிங்கிற டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு படம் எடுத்து டைட்டில் வச்சு கிட்டத்தட்ட சென்சார் பண்ணி வச்சுருக்கேன். திரும்ப அதுக்கப்புறம் நண்பர் வந்து இந்த டைட்டில் வச்சு இந்த படம் எடுத்தாருன்னு தெரிஞ்ச என்னை பேசினார். சரி, நல்ல படம் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு அந்த டைட்டில் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்றைக்கி தான் வந்து அவர் கன்ஃபரன்ஸே கொடுத்துருக்கேன். இந்த நேரத்தில் அந்த நல்ல விஷயத்தையும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். பொதுவாக இன்னொரு விஷயம் வந்து இன்றைக்கி திரைப்படத்துறையில் வந்து தயாரிப்பாளர்களுக்கு வந்து மிகப்பெரிய சவாலாக இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த மேடை வந்து எங்கள் குடும்ப மேடைன்றதால அந்த ஒரு 2 நிமிஷம் இந்த டைம் அதுக்கு எடுத்துக்கிறேன். இப்போது வர வாரம் வந்து கோமாளி அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் ரவி நடித்த படம் வந்து ரிலீஸ் ஆக இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா படத்தோட தயாரிப்பாளர் வந்து ஐஸ்வரி கணேஷ். இந்த படத்தை வந்து வாங்கி வெளியிடுறவங்க வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி. இதில் வந்து சம்மந்தமே இல்லாமல் திருச்சி விநியோகஸ்தர் ஏரியாவில் வந்து இந்த படத்தை வந்து நாங்கள் வந்து பேன் பண்ணுறோம், ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 நாளாக இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டுருக்கு. என்ன காரணம்? ஏதாவது வந்து தயாரிப்பாளர் உங்களுக்கு ஏதாவது பாக்கி வச்சுருக்காரா, இல்லை வேறு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், ஒரு புது விதமான ஒரு நியூஸ் வந்து வெளியே வந்தது. என்னென்னா, தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா வந்து மிஸ்டர் லோக்கல் அப்படிங்கிற ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த படத்தை வந்து மொத்தமாக ஒரு அவுட்ரைட் பேசிஸில் ஒரு நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்க. அந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து ஒரு திருச்சி ஏரியாவை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு சக்தி மூலயமா கிட்டேருந்து வாங்கி கொடுத்த ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த சக்தி டிஸ்ட்ரிபியூட்டர், அதுவும் வந்து அந்த படத்தை வந்து எம்ஜி ரேட்டுக்கு தான் வாங்கியிருக்காங்க, மினிமம் கேரண்டி பேசிஸில்.
அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மினிமம் கேரண்டினா என்ன, அவுட் ரேட்னா என்னன்ட்டு. அக்ரிமெண்ட் முறையாக போட்டு மினிமம் கேரண்டியில் அவர் பேசின தொகையை விட வந்து ஒரு 13 லட்ச ரூபா டீஃபால்ட் பண்ணி தான் படத்தை டெலிவரி எடுக்கிறாரு. படம் துரதிர்ஷ்டமாக படம் ஓடலை. அது வந்து தயாரிப்பாளருக்கும் நஷ்டம், விநியோகஸ்தருக்கும் நஷ்டம். அதை வந்து உட்காந்து பேசி ஏதாவது அடுத்த படத்தில் எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்கன்னு கேட்கலாம். ஆனால் திரையரங்கு உரிமையாளர்கள் எல்லாரும் வந்து அந்த இடத்துல வந்து அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து நாங்கள் தேட்டர்லேருந்து டெபாசிட் கொடுத்துருக்கோம், அவர்கிட்ட இருந்து எங்களுக்கு ரிகவரி ஆகலை, அதனால் வந்து உங்கள் படத்தை வந்து நாங்கள் வந்து சக்தி ஃபிலிம்ஸ் ரிலீஸ் பண்ணுற படத்தை நிறுத்தி ஐஸ்ரீ கணேசன் அவர்கிட்ட இருந்து நாங்கள் வசூல் பண்ண போகிறோம். நாங்கள் இதுனே புது புது டைப்பில் வந்து பணம் வாங்குறீங்க, ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி நிறைய எடுத்து சொன்னோம். ஆனால் அதை மீறி மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி இந்த ஏரியாவில் வந்து நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி திருச்சிக்கு உட்பட்ட திரையரங்கு உரிமையாளர்களும் விநியோகஸ்தர் சங்கமும் சொல்லுது. இது இப்போ முழுக்க முழுக்க வந்து ஒரு சினிமாவில் வந்து இப்படி ஒரு அராஜக செயல் அப்படிங்கிறது வந்து யாராலையும் விட்டு கொடுக்க முடியாது. அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. எங்கள் தயாரிப்பாளர் இனத்துக்கு எங்களுக்குள்ள 1000 கொள்கை ரீதியாகவும் சரி, குடும்பத்துக்குள்ள 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த நேரத்தில் வந்து அந்த திருச்சி திரையரங்க உரிமையாளர்கள் சங்கத்திற்கும் அதை எதிர்க்கும் குறிப்பிட்ட அந்த விநியோகஸ்தர்களுக்கும் இந்த நேரத்தில் வந்து இது ஒரு கண்டனமாகவே தெரிவிச்சுக்கிறேன். அப்படி கை கட்டி மண்டியிட்டு இருக்க வேண்டிய இடத்துல தயாரிப்பாளர்கள் கிடையாது. தயாரிப்பாளர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எங்கள் சங்கம் சார்பாகவும் சரி, தனிப்பட்ட முறையில் தயாரிப்பாளர் சக தயாரிப்பாளர்ன்ற ஒரு உணர்வில் இந்த விஷயத்தை வந்து நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக கொண்டு போய் இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளியை, இந்த சர்ச்சையை வந்து இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிட்டு அதை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம்னு தெரிவிச்சுக்கிட்டு, மீண்டும் இந்த நேரத்தில் வந்து இந்த 100% காதல் திரைக்குழுவினருக்கு முழு வெற்றி கிடைக்கணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மதிப்புக்குரிய பாக்யராஜ் சார் அவர்களுக்கு வணக்கம். திரு சுகுமார் அவர்களுக்கு வணக்கம். வெல்கம் மிஸ்டர் சுகுமார் ஃப்ரம் தமிழ் இண்டஸ்ட்ரி. வெல்கம். ஒரு அலுமினி மீட்டிங் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா சந்திரமௌலி அண்டு லைன் ப்ரொடியூசர் சந்திரா, கணேஷ், உதயகுமார், இது எல்லாமே நாங்கள் வந்து ஒரு 30 இயர்ஸ் பேக் சினிமாவுக்குள்ளே வரும்போது எல்லாருமே ஒரே நேரத்தில் உள்ளே வந்த ஒரு டீம். அப்படியே எல்லோரும் 25 வருஷம் முன்னாடி நான் எடுத்த நந்தவனம் திரைப்படத்தோட டைரக்டர் உதயகுமார் இங்கே இருக்கார். இந்த படத்தோட கேமராமேன் தான், அந்த படத்தோட கேமராமேன் கணேஷ் இங்கே இருக்கார். எல்லாருமே என்னுடைய ஃபர்ஸ்ட் பட ஹீரோயின் ட்ராக்காக இருக்காங்க. இந்த மாதிரி ஸோ ஆல் ஒரு 30 இயர்ஸ் ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஈவெண்ட் இது. சந்திரமௌலி வந்து ரொம்ப சினிமா வந்து ரொம்ப சுவாசமாக வச்சுக்கிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். யூஎஸில் போய் செட்டில் ஆகி நிறையா சம்பாரித்து எல்லா பணத்தையும் கொண்டு வந்து இங்கே போட்டு ஒரு 100% லோன் ஒன்று எடுத்து நிறையா செலவு பண்ணி, பட்ஜெட்டுக்கு மேலே நிறையா செலவு பண்ணி ரொம்ப குவாலிட்டியாக படுறதுக்கு எனக்கு கூட்டு படம் காமிச்சார். நான் படம் பார்த்தேன். இட்ஸ் ரியலி பியூட்டிஃபுல் ஃபிலிம். தெலுங்கு ரீமேக்காக இருந்தாலும் அதை எவ்வளோ மேக்ஸிமம் பர்ஃபெக்ஷனில் பண்ண முடியுமோ பண்ணி ரொம்ப குவாலிட்டியாக பண்ணியிருக்காரு. படம் நிச்சயமாக நல்லா வந்திருக்கு. ஃபுல் பிக்சர் நான் பார்த்தாலும் நான் சொல்கிறேன். சந்திரமௌலிக்கு அந்த டீம் மொத்த பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்க வியாபார ரீதியாகவும் ஜெயிக்கணும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி என்னுடைய அன்புக்குரிய ஜிவி பிரகாஷ், தமிழ் சினிமாவில் இல்லை ரொம்ப அற்புதமான நல்ல ப்ரொடியூசர் ஆக்டரில் த பெஸ்ட்டுன்னு சொன்னால் அது ஜிவி பிரகாஷ் சொல்லலாம். சச் எ ஸ்வீட் பர்சன். எந்த விதமான டென்ஷனும் டிலேவும் எந்த பிரச்சனையும் கொடுக்காத ஒரு ஒண்டர்ஃபுல் ஹீரோ. இதுவரைக்கும் ஜிவி பண்ண படங்கள்லேயே வந்து அவருடைய கேரியர்லேயே பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் ஃபிலிம் 100% லவ் தான். ஏன்னா அவ்வளோ ஒர்க் அவருக்கு. சும்மா வழக்கமாக விளையாட்டுத்தனமாக ஒரு பையனாக வர்றது, விளையாடுறது, ஓடுறது, குப்பை ரவுடி ஏதோ பண்ணிட்டாரு. ஆனால் இதுதான் வந்து நிஜமாகவே அப்படியே பக்காவாக ஒரு ஸ்டூடெண்ட்டாக, அவ்வளோ ஒரு ஈகோயிஸ்டிக் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இப்படி லிவ்ஸ் இந்த ஃபிலிம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த அவருடைய ஒர்க். இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஜிவி பிரகாஷ் இந்த படத்தில் பார்க்கலாம். அவருடைய உருவத்துக்கு சைஸ்க்கு எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்சான ஒரு டெல்லர் மேட்ரோவில் அந்த படம் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஜிவி ஜெயிக்கிறதுங்கிறது வந்து அது ஆக்சுவலாக அது ப்ரொடியூசர்ஸோட சக்ஸஸ் தான். இந்த மாதிரி ஒரு ஹீரோ இவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக புரிதலோட அவருடைய எல்லா விஷயத்துலையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு அருமையான ஹீரோ வந்து தொடர்ந்து ஜெயிச்சா அது இண்டஸ்ட்ரிக்கு நல்லது. அந்த வகையில் ஜிவி பிரகாஷ் ஜெயிச்சா அது இண்டஸ்ட்ரியோட வெற்றி. அவர் ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நான் அதே மாதிரி வந்து இந்த படத்தில் என்னுடைய நண்பர் உதயகுமார் நல்ல ஒரு பியூட்டிஃபுல் ரோல், இது வரைக்கும் பண்ணதுலேயே தான் பெஸ்ட் ரோல், நல்லா பண்ணியிருந்தார். நல்லா இருக்கேன். நல்ல சீன், நல்லா இருக்கு. கிளைமேக்ஸில் வந்ததெல்லாம் நல்ல சீன் கொடுத்துருக்காரு. ஆமாம், பண்ணதில் எவ்வளோ பெரிய ரோல்லாம் பண்ணல, இதுதான் பார்த்தோம். நல்லா இருந்தது அந்த கிளைமேக்ஸ், 2 இயர்ஸ் கிளைமேக்ஸ் அந்த சீனில் நல்லா பண்ணியிருந்தீங்க. ஜெயசித்ராமா பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அதை கரெக்டாக அந்த பெரிய ஆச்சுன்னு அது மாதிரி பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க.
இது ரொம்ப முக்கியமான விஷயம்னா ஷாலினி பாண்டே அவங்க வந்து தமிழில் வந்து இது ஃபஸ்ட்டு படம் கொரில்லா வந்துச்சு கூட ஃபஸ்ட்டு படம் இதுதான். படத்தில் அவ்வளோ ஹெவி டயலாக்ஸ் படம் பூரா நல்ல செகண்ட் ஹாஃப்லாம் ஹெவி டயலாக்ஸ் இருக்குது அந்த பொண்ணுக்கு. பட் தமிழில் வந்து அவ்வளோ ஒரு ஃப்ளோ அவங்களுக்கு லிப்லாம் பர்ஃபெக்டாக தமிழில் பேசியிருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்காங்க அந்த பொண்ணு. அது வந்து டெஃபினட்டாக வந்து தமிழில் வந்து ஒரு பெரிய என்ட்ரி கொடுக்கும். அஃப்கோர்ஸ் நான் எடுத்துகிட்டு இருக்கிற அக்னிச்சிறல் படத்துலேயும் ஷாலினி தான் ஹீரோயின். டெஃபினட்டாக அந்த படம் வந்து நான் அந்த பொண்ணுக்கு ஐ விஷ் அண்ட் ப்ரே டெஃபினட்டாக அந்த படம் அவங்களுக்கு நேஷனல் அவார்டு கொண்டு வந்து கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு 3ஆம் முறை ஸ்ரீதேவி மாதிரி ஒரு ரோல் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு ஒண்டர்ஃபுல் ஆக்ட்ரஸ், அவ்வளோ பேஷனேட்டு, ரொம்ப சிம்பிள், டவுன் டு எர்த். அது பாட்டுக்கு ஒரு யூனிட்டில் ஒரு குழந்தையோட சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த பொண்ணோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் ஷாலினி பாண்டேக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தோட எல்லா விதமான விஷயத்துலேயும் மியூசிக் எல்லா சாங்ஸும் சூப்பராக இருந்தது. மீதியாக நடிச்சிருந்த எல்லா ஆர்டிஸ்ட்டும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அப்போ கூட்டி எல்லா கேரக்டர்ஸுமே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. கணேஷ், ஒன்ஸ் அகேன் யூ ப்ரூவ்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமராமேன். பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒர்க்கு. ஸோ எல்லோரும் மொத்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இது இஸ் லைக் மை ஓன் ஃபில்ம், மை ஓன் டீம். ஸோ எல்லோரும் இந்த படம் நிச்சயமாக ஜெயிக்கணும்னு வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். அதே மாதிரி என் அன்பு அண்ணன், எங்கள் குடும்பத் தலைவர் அண்ணன் டிஜி தியாகராஜன் அவர்களே, இந்த தமிழ் திரையுலகமே வியந்து போற்றும், தமிழ் திரையுலகத்துக்கு ஒரு பெரிய கௌரவத்தை கொடுத்த ஒரு மிக அற்புதமான ஆர்ட் டைரக்டர்னு சொன்னால் அது வந்து சார் தான், தரணி சார். அவர் நான் பேச மாட்டேன்ட்டார், எனக்கு சேர்த்து நீங்களே பேசிடுங்க அப்படின்னாரு. ஒரு 2 நிமிஷம் கூட எடுத்துக்குவேன். திரு சுகுமார் அவர்களே, அதாவது இந்த படத்துக்கு முழு காரணம் சுகுமார் தான். அது தம்பி சொன்னார் எனக்கு. ஒரு ஏஎஸ் டைரக்டர் இன் ஆந்திர பிரதேஷ். ஹி ஹஸ் டன் வண்டர்ஃபுல் ஃபில்ம்ஸ் அண்ட் ஐ ரியலி வெல்கம் மிஸ்டர் சுகுமார் ஹேவிங் எ பிலீஃப் ஆன் தமிழ் இண்டஸ்ட்ரி. அந்த நம்பிக்கையை நம்ம காப்பாற்றணும். ஏன்னா ஒரு தெலுங்கு இயக்குனர் வந்து ஒரு படத்தை இங்கே தயாரிக்கிறாருன்னா தமிழில், அதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். இன்றைக்கி தமிழ் சினிமா வந்து எவ்வளவு கஷ்டத்தில் இருக்குன்றத கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம தலைவர் சொல்லி இங்கே போயிட்டார். அவர் ஜேஎஸ்கே சதீஷ் சொன்னார். அந்த நிலைமையில் கூட தைரியமாக தன் நண்பருக்காக அவரும் பணம் போட்டு இவரும் பணம் போட்டு ஒரு படம் எடுத்திருக்காங்க. அடுத்து தயாரிப்பாளர் அவருடைய கணவர் இந்த படத்தோட இயக்குனர். அவர் வந்து என்னென்னு சொல்கிறது, அவர் என்னுடைய ஆரம்பகால படங்களில் எனக்கு ஒளிப்பதிவாளராக, துணை ஒளிப்பதிவாளராக கணேஷுக்கு அசிஸ்டண்ட்டாக, ரவி யாதவுக்கு அசிஸ்டண்ட்டாக, ராஜீவ் மேனன் கூட, அவருக்கு எல்லோரும் கூட அசிஸ்டண்ட்டானு என்னை திட்டிட்டு போயிட்டார் அமெரிக்காவுக்கு போகும்போது. ஏன்னா எல்லாத்துக்கும் நீ ஒளிப்பதிவாளராக வாய்ப்பு கொடுக்குற, எனக்கு மட்டும் நீ கொடுக்கல, நீ நல்லாவே இருக்க மாட்டேன்ட்டு போயிட்டான். என் வீட்டுக்கு வந்து திட்டிட்டு போயிட்டான். அது என் ஒய்ஃபுக்கிட்ட டிஃபன் வாங்கி சாப்பிட்டு வீட்டில் காலையில் வந்து, அண்ணி என்ன பண்ணுறாரு, எடிட்டிங் போயிருக்கார், சரி டிஃபன் போட்டான்னு சாப்பிட்டு, இவர் எனக்கு கொடுக்கவே மாட்டாருங்க, இவர் வேஸ்ட்டுங்க அப்படின்ட்டு போயிட்டான். இப்படி தான் பேசுவார் இவர். அது இன்னும் மாறல. அதே மாதிரி குறும்புத்தனமான நான் உண்மையாக எனக்கு ஒரு தம்பி இருந்திருந்தால் அது இவர் மாதிரி தான் இருப்பார். ஏன்னா அவன் யார் சொன்னாலும் கேட்க மாட்டார். அந்த தம்பி ஒரு அற்புதமான படத்தை இயக்கியிருக்கிறார். எனது வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் திரைக்கதை மன்னன், நடிப்பு மன்னன் பாக்கியராஜ் சாரை பார்த்து தான் நானே சினிமாவுக்கு வந்தேன். நடிகன் ஆகிடலாமான்னு கூட ஒரு ஆசை இருந்தது. ஏன்னா அப்பவும் அவர் மாதிரி ஒரு கண்ணாடி போட்டு வருவேன் கோயம்புத்தூர்லேருந்து வரும்போதே. ஸோ எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வழிகாட்டி எங்கள் அண்ணன் பாக்கியராஜ் அவர்களே. ஜிவி பிரகாஷ் அது ஒரு குழந்தை, இன்னும் நிறைய விஷயங்கள் சாதிக்க போகிற ஒரு திரை குழந்தை. அவ்வளவு நாலேஜ் மியூசிக்கில். அது நடிக்கும்போதே மியூசிக் போட்டுருவார் போட்டிருக்கு அந்த சீனுக்கு. இந்த ரீரெக்கார்டிங்கை பார்த்துருப்பீங்க. ஒண்டர்ஃபுல், சச் எ ஒண்டர்ஃபுல் கிரேட் மியூசிஷியன் அவருக்குள்ளே இருக்கார். அவருடைய படங்களுடைய எல்லா பாடல்களையும் நான் விரும்பி கேட்பதுண்டு. அந்த கிட்டத்தட்ட இளையராஜா சாருக்கு அடுத்தது ஒரு மென்மையான உணர்வை பிரதிபலிக்கிற பாடல்கள். அதாவது அந்த சாஃப்ட் சாங்ஸை பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறீங்க. இந்த படத்தில் நீங்கள் பண்ண சுட்டித்தனம் கொஞ்சம் நெஞ்சமில்லை, ஓவராக பண்ணியிருக்கீங்க. ஆனால் இயல்பாக பண்ணியிருக்கீங்க.
எந்த பொண்ணுமே உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிடும். இனிமேல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வீட்லேயும் கூட சொல்லி தங்கச்சி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆ ஆ அவங்க கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹி லுக்ஸ் வெரி க்யூட். ஏன்னா எனக்கே ஒரு ரொம்ப ஆசையாக இருக்கும். இந்த தம்பி ரொம்ப அழகாக பண்ணார். அந்த இப்படி ஒரு எனக்கு மருமகனாக இருக்கு வர்றாரு இந்த படத்தில். அந்த இப்படி சொன்னேன். இப்படி ஒரு மருமகன் இந்த படத்தில் கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி எனக்கு மாமியாராக என் வாழ்க்கையில் நான் அதான் சொல்லிட்டு இருந்தேன். ஸ்ரீதர் சார் படத்தில் பார்த்தோன்னே ரொம்ப அடிக்கடி பார்க்கணும் போலவே தோணும். அதே மாதிரி சிவகுமார் அண்ணா கூட ஒரு இதில் சொல்லிட்டு இருந்தார், அந்த நடிகை கூட நடிக்கும்போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், தூக்கி சாப்பிட்ருவான்னு. அந்த மாதிரி ஒரு மாபெரும் நடிகை நம்ம ஜெயசித்ரா அம்மா அவர்கள். அவங்க அவங்களுக்கு நான் மருமகனாக நடிச்சிருக்கேன் இந்த படத்தில். எல்லாம் ஒரு கை தட்டுங்க. நல்ல வேளை அவங்களுக்கு பொண்ணு இல்லை. அடுத்தது தயாரிப்பாளர் திருமதி நம்ம டைரக்டர், அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஷாலினி பாண்டே, அது ஒரு தூத்துருன்னு இன்னும் ரொம்ப செல்ல குழந்தை. அது நம்மளுக்கு எம் மக படத்தில் ரெட்டை வாள் ஆச்சா பூச்சான்னா அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுற ஒரு கேரக்டர். ஷி ஹஸ் லிவ்ட் தட் கேரக்டர். ஆக்சுவலி ஷி ஹஸ் ஆல்ரெடி டன் as directed by Mr. Sukumar, and you should never forget that director in your life. And Arjun Reddy also. அப்புறம் ரேகா என்னுடைய அன்பு சகோதரியாக அதில் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தம்பி யுவன், நம்ம மயில்சாமியோட மயில், ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அப்புறம் நம்ம அப்புக்குட்டி, தேசிய விருது வாங்கின அப்புக்குட்டி, அவரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. கணேஷ் சொல்ல வேண்டியதில்லை. அவன் கேமரா வச்சான்னா அதை தவிர வேறு எதுவுமே தெரியாது. அவங்க உலகமே அதுக்குள்ளே தான். அது எப்படியே வேணும் பியூட்டிஃபை பண்ணணுமோ பண்ணிடுவார். இன்ஃபேக்ட் சிவா சார் ப்ரொடக்ஷனில் ஐ இன்ட்ரடியூஸ்ட் கணேஷ் எஸ் அ கேமராமேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம சச்சின் தெண்டுல்கரோட பர்மனெண்ட் கேமராமேன் அவர். சச்சின் தெண்டுல்கர் ஆட் நடித்தார்னா இவர் கேமரா பண்ணால் தான் நடிப்பார். ஸோ அந்த அளவுக்கு அவர் வளர்ந்துருக்காரு. அப்புறம் பொன்ராம், அருமையான டைரக்டர். நான் ரொம்ப ரசித்த படம் அது. ரஜினி முருகன் பின்னி பெடல் எடுத்தார். நிச்சயமாக இன்னொரு வெற்றி உங்களுக்கு காத்துட்ருக்கு. இது எல்லாத்தையும் மீறி நான் இந்த அவையில் ஒரு இயக்குனர் சங்க பொதுச் செயலாளராக இந்த படத்தில் பங்கெடுத்து கொண்ட, நீ மெம்பர் ஆகிட்டியாப்பா சங்கத்தில்? உறுப்பினர் கார்டு வாங்கினே இல்லையா? வாங்கணும். ஆமாம், இல்லைன்னா இந்த படத்தில் பாரு, மற்ற படத்துல எல்லாம் பிரச்சனை வர்ற மாதிரி வந்ததுன்னா நாங்கள் வரமாட்டோம்ல. அதனால் உடனே இயக்குனர் சங்கத்தின் பிரதிநிதியாக நீ ஒரு 2 லட்ச ரூபா கட்டி மெம்பர் ஆகிடணும். அதுபோக இந்த படத்தில் அவரோட உறுதுணையாக இருந்த ராமசேஷனுக்கு நம்ம வாழ்த்து தெரிவிக்கணும். கோ டைரக்டர் கம் இயக்குனர். துணை இயக்குனர்கள் அதுமுகார், டைலாக்ல உதவி முத்துவா, ஆண்டனி, பாக்யராஜா. டைலாக் 3 பேர். ஓகே, ஆண்டனி பாக்யர், சவரி முத்து, ஆண்டனி பாக்யராஜ். எல்லோரும் இங்கே எல்லாமே வசனத்தில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அவங்களுக்கு எனது வாழ்த்துகள். அப்புறம் அபிலேஷ் குமார், அபீஷ் குமார் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எங்கேப்பா இருக்கீங்க? இருக்காங்களா? வந்தாங்க இல்லையா? அபீஷ் குமார், ஸ்டீஃபன் ராஜ் அண்டு பிரதாப் ஆகியோருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். யுவன். அப்புறம் இந்த படத்தில் மிஸ் ஆன ஒரு ஹீரோயின் இருக்காங்க. அவங்க அமெரிக்காவிலேயே இருக்காங்க. அவங்களும் ஒன் ஆஃப் த பார்ட்னர் ஆஃப் இன் திஸ் மூவின்னு நினைக்கிறேன், இல்லையா? அதனால் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க அந்த பொண்ணு கூட. அந்த பொண்ணு பேர் ஷிவானி பட்டேல். ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க அவங்க. அண்ட் வி ஷுட் ரியலி அப்ரிஷியேட் தட். எடிட்டர் காசி விஸ்வநாதன் அவர்களுக்கும், இந்த விழா நாயகனாக இன்னைக்கு அதுனா மியூசிக்கு இசை நாயகன் நம்ம ஜிவி பிரகாஷ் ஒன்ஸ் அகெயின். ஆனால் இந்த பாட்டை கேட்கும்போது நான் டெய்லி அதை முணுமுணுத்துக்கிட்டே இருப்பேன்.
இந்த ஒரு பாட்டு குறிப்பாக நம்ம தம்பி எழுதின பாட்டு ஏனடி ஏனடி, அது ரொம்ப லவ்லி சாங். அண்ட் அதே மாதிரி 3 சாங் இந்த படத்தில் நான் இப்போ நம்ம பார்த்த 3 சாங்குமே டெஃபினட்டாக ஹிட் ஆகும். ஸோ இது ஆடியோவில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக இது அமையணும். இந்த படம் டோட்டலாகவே நான் நடித்ததுக்காக சொல்ல, நான் சின்ன கேரக்டர் தான் நடித்தேன், 4 சீன் தான், சும்மா நம்ம சிவா சார் ஏதோ சொல்கிறாரு. ஆனால் இந்த படம் இன்றைக்கி இருக்கிற யூத் எல்லாமே ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு படம். எல்லா காலேஜ் கேர்ள்ஸிலும் பாய்ஸுகளுக்கும் கிரேஸ் ஏற்படுத்தக்கூடிய ஒரு படம். அது மட்டும் எனக்கு தெரியுது. இந்த வெற்றி எந்த அளவுக்கு வெற்றின்றது எனக்கு தெரியல. அது இந்த படத்தினுடைய வெற்றியை நீங்கள் பிள்ளையார் சொல்லி போட்டு கொடுக்க வேண்டியது என்னுடைய பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும். நீங்கள் தான் அந்த காரியத்தை இன்று முதல் துவங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, நான் சார்ந்து இங்கே வந்திருக்கும் தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக அனைத்து நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் என்னுடைய திரையுலக நண்பர்களே, இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் முதல்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் என்னோடய சினிமா பயணத்தை அந்த 7 நாட்கள்னு ஒரு படம் மூலியமாக ஆரம்பித்தேன். அதை எழுதி ஆக்ட் பண்ணி டைரக்ட் பண்ணவர் பாக்யராஜ் சார். கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வச்சு நான் எடுத்து அந்த படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சது. தொடர்ந்து அவரோட படங்கள்லாம் நிறைய படங்களை நான் பார்த்துருக்கேன், அவரோட வளர்ச்சியை பார்த்துருக்கேன். அவரை ஒவ்வொரு டைமும் அவரோட வித்தியாசமான கதைகள்லாம் பார்க்கும்போது அவரை நான் எப்போவுமே தூரத்துலேருந்து அவரை நான் அட்மைட் பண்ணியிருக்கேன். அவருக்கு என்னுடைய வணக்கத்தை டெஃபினட்டாக நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். அடுத்தது டைரக்டர் சுகுமார் இங்கே இருக்கார் மேடையில். அவரும் ஒரு ப்ரொடியூசர். அவர் ஒரு சிறப்பான டைரக்டர். அவரோட படங்கள்லாம் நான் பார்த்து ரொம்ப அவரை நான் அட்மையர் பண்ணியிருக்கேன். அவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், நீங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல சிறப்பான கதையை தேர்ந்தெடுத்து தமிழ்லேயும் நீங்கள் சாதிக்கணும்னு நான் விரும்புகிறேன். சந்திரமௌலி எனக்கு ரொம்ப ஒரு சின்ன பிரதர் மாதிரி. எங்கள் வீட்டில் எப்படி ஆர் யுத்தேசனாரோ எங்கள் வீட்டில் அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது. எல்லாருக்கூடையும் பேசி பழகுவார். என் கூட நல்லா பழகுவார். என்னோடய பசங்க கூடயும் இன்னும் தொடர்ந்து அவர் பழகிட்டுருக்காரு. அவர் எல்லா உரிமையும் எடுத்துக்குவார் எங்ககிட்ட. அவர் முதல்ல அசோக் குமார் கேமராமேன் எங்கள் படத்தில் செஞ்சிட்ருக்கும்போது அவர் எனக்கு அறிமுகமானார். அப்போயே நான் நோட் பண்ணேன், அவர் ரொம்ப துருதுருப்பானவர், ரொம்ப ஆக்டிவாக இருப்பார். அவரை பார்த்து நான் ரொம்ப பிரமிச்சிருக்கேன். அவரோட ஒர்க்கெல்லாம் பார்த்து அசோக்குமார் இல்லாத டைமில் அவரே ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அந்த ஒர்க்கெல்லாம் ஆஸ் எ கேமராமேனாக ரொம்ப அற்புதமாக பண்ணார். இந்த படம் எனக்கு போட்டு காமிச்சார். 100% காதல் எனக்கு போட்டு காமிச்சார். நானும் படத்தை பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது படம். நிச்சயமாக இளைஞர்களையும் கவரும், குடும்ப ஆடியன்ஸையும் நிச்சயமாக இந்த படம் கவருங்கிற எந்த சந்தேகமும் இல்லை. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் நடித்த ஜிவி பிரகாஷ், ஹீரோயின் ரேகா மேடம், ஜெயசித்ரா மேடம் மற்றும் எல்லாருமே இந்த அவங்கவுங்க கேரக்டரை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Vanakkam. First of all, sorry, I cannot speak Tamil, so I will be speaking English, so please forgive me for this. But thank you all for coming. And this journey started, it's almost 1.5 years that we've shot for this film, and this was a long journey. So everybody in this film became a family because we shot for so long. We had no option. We had to become a family. So we have extreme memories with this film, and I would like to thank all the cast and crew, the technical department, the ADs, the camera people, everybody, because it's all of their effort which is going to come out and which you guys are going to notice. Thank you Sukumar sir for actually first of all making this film
so that we could become a part of this film. So thank you so much. Thank you, Chandramouli sir, for believing and for believing that I could do this character. Thank you to everybody. Thank you to Ganesh sir. Thank you to everybody in this cast and crew. Thank you, Thota sir, for creating such amazing sets that we could enjoy working on their sets. Thank you to all the cast and crew members, to all my, to my mother, to my father, to my aunt, uncle, everybody, because it was such a beautiful experience to working with these senior actors and the support that they gave us. Thank you, GV. I don't thank you much, but thank you for being such a supportive actor. Not just being a supportive actor, but being a supportive friend. And I was, the way he helped me being there on the sets when I didn't know Tamil and I had problems conversing in Tamil, conversing the dialogues. His team, everybody, Savri, Anthony. So there are certain people I really want to thank from the bottom of my heart for being on the set for me mentally, because it's just not the acting, it's the pressure that you're going through. Thank you, Sesh. Thank you so much. This guy helped me a lot, from the dialogues, from the mental pressure, from taking everything. And the times I was not feeling well, the times I was not feeling good. Thank you so much. Also, the person that I want to thank, the person that was the biggest strength for me in this film was Meghna. She's right here. And she was the one who was there for me throughout the film, from doing my costumes, from being there as a friend, as a mother, and for taking all my pressure and taking it equally. She didn't need to do it. And I've never thanked you for anything, but thank you so much. You have been the biggest pillar for me in this film. So thank you. And thank you so much. I really want you guys to see the film. Thank you to all the media people for coming, for accepting Arjun Reddy's Preeti, and still showering love. And I hope you see us in this film and show the love. And it's a beautiful film. It's the songs are beautiful. It goes to GV. The songs are beautiful, and I hope you all love this film. It's going to be out in theatre soon. I hope you go. Watch it with your family, your friends, your grandparents, your brother, sister, boyfriend, girlfriend, anybody. It's still going to be entertaining. So go watch the film, and I hope you all love it. Thank you. அன்புக்குரிய மரியாதைக்குரிய பத்திரிகை நண்பர்களே, உங்கள் அனைவரையும் மறுபடியும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் பெரிய கேப் ஆச்சு. முதல் நாள் பூஜை அன்னைக்கு பார்த்தேன். மறுபடியும் இந்த படம் ரிலீஸ் ஆகி இதனுடைய 100வது வெற்றி விழாவில் உங்கள் எல்லாரையும் பார்க்க போகிறேன். உலகிலேயே சிறந்தது தாய்மை. எல்லாருக்குமே தெரியும். யாராலையும் பிரிக்க முடியாது அந்த உணர்வுகளையும் உறவுகளையும். அதற்கு பிறகு காதல். அதில் பிரியும் உண்டு, பிரிக்கலாம், ஆனால் பிரியாமலையும் இருக்கலாம். ஒரு அமர்கயாம், ஒரு அம்பிகாபதி அமராவதி, இதுபோல் காதல் காவியங்களை நம்ம நிறையா பார்த்துருக்கோம். ஆனால் இந்த காலகட்டத்தில் காதல் எந்த அளவுக்கு சீரியஸாக இருக்குங்கிறது நம்மளால் உணர முடியறது. நான் நடித்த இந்த சொல்லத்தான் நினைக்கிறேன், உதயகுமார் அவர்கள் சொன்னது போல், சொல்லத்தான் நினைக்கிறேன்ல, அது ஒரு வகையான காதல். 3 அக்கா தங்கச்சிங்க ஒருத்தரை லவ் பண்ணுறாங்க. அந்த ஹீரோ கடைசி குட்டியை லவ் பண்ணுறாரு. அது ஒரு விதமாக எடுத்தார் பாலச்சந்தர் அவர்கள். பெரிய வெற்றி பெற்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதற்கப்புறம் மறுபடியும் உதயகுமார் அவர்கள் சொன்னது போது இளமை ஊஞ்சலாடுகிறது. அதில் ஸ்ரீதர் அவர்கள் 2 ஃப்ரெண்ட்ஸ் ஜென்ஸ், கமல் அண்ட் ரஜினி அண்ட் நானும் பிரியாவும். அது ஒரு டைப்பான காதல் கதை. ஆனால் இந்த படத்தில் எடுத்திருக்கிற இந்த காதல் பெற்றோர்கள் ரிலேஷன்ஷிப்பை வச்சு ப்ளே பண்ண ஒரு மாபெரும் ட்ரிக்கி ஸ்க்ரீன் ப்ளே, சக்ஸஸ்ஃபுல் ஸ்க்ரீன் ப்ளே. ஆமாம், நான் இந்த தெலுங்கு படத்தை 2-3 தடவை பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் இந்த படத்தில் நானே நடிப்பேன்னு எதிர்பார்க்கல. சந்திரமௌலி அவர்கள் வீட்டுக்கு வந்தார்.
இந்த படத்தில் வந்து அந்த கேரக்டர் கேஆர் விஜயா அம்மா அவர்கள் பண்ணாங்க. ரொம்ப எல்டர்லியாக காமிச்சாங்க அதில். அந்த கேரக்டர் ஒரு முக்கியமானது லிங்க் நீங்கள் பண்ணணும்னு வந்தார். எப்போ என்ன அணுகுனாரோ அது என்னால் தட்ட முடியல. சர்ப்ரைசிங் என்னென்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படத்தில் நான் நடிக்கிறேங்கிற ஒரு சந்தோஷம். அவர் என்னை அணுகின முறையும் சரி, அவர் டைரக்ஷன் பண்ணும்போது நான் பார்த்துருக்கேன், ஒரு செகண்டு அவருடைய கால்கள் நிற்காது. சக்கரை மாதிரி ஓட்டிக்கிட்டே இருப்பார். ஒரு ஷாட்டை 10 தடவை சளைக்காமல் எடுப்பார். அதுக்கு ஈடு கொடுத்து கணேஷ் அவர்கள் டிஓபி பிரமாதமாக அந்த ஸ்பீடில் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு இந்த செட்டே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜென்ரலாக நாங்கள் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் சீரியஸாக தான் இருப்போம். கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ஏன்னா பக்கமாக டைலாக் கொடுத்துருவாங்க. என்னால் அப்படி இப்படின்னு திரும்பி கூட பார்க்க முடியாது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் செட்டுக்கு வந்து என்னை வரவழைச்சிருக்காங்க. அதுக்கே நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் சந்திரமௌலி அவர்களுக்கு. ஸ்டேஜில் உட்காந்துருக்கிற பெரியோர்கள் அனைவருக்கும் இப்போ மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன். அதாவது ஆரம்பத்தில் சொல்ல வேண்டியது இப்போ சொல்கிறேன். மதிப்புக்குரிய தியாகராஜன் அவர்களே, எல்லாருக்கும் சீனியராக இருக்கிற வயதிலையும் சரி அனுபவத்திலையும் தோட்டாதரணி அவர்களே, டைரக்டர் ப்ரொடியூசர் சுகுமாரன் அவர்களே, திரு சந்திரமௌலி அவர்களே, அவர்கள் திருமதியார் முதல் நாள் வந்தாங்களாம், அப்புறம் இப்போ கடைசி நாள் ஷூட்டிங் வந்தாங்களாம். அதனால் என்னால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. நானாக போய் பேசினேன். ஆமாம்மா, நான் அன்னைக்கு வந்தேன், அப்புறம் இப்போ வந்தேன், ஆனால் உங்கள் படங்கள் நாங்கள் நிறைய அங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னாங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி டு see you. அண்ட் இந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்கிற எங்களது ஜிவி பிரகாஷ் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு. உண்மையிலேயே இந்த கேரக்டர் வந்து எந்த ஹீரோவுக்கு கொடுத்தாலும் ரொம்ப பிரியப்பட்டு நடிப்பாங்க. இவருக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடச்சிருக்கு இந்த கேரக்டர் நடிக்கிறதுக்கு. அவ்வளோ ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர். இப்போ நான் ஷார்ட்ஸில் பார்க்கும்போதே, ஏன்னா ஒரு மியூசிக் டைரக்டர்னால இங்கே என்ன ஆர்ஆர் போட்டால் நல்லாயிருக்கும் அந்த எக்ஸ்ப்ரெஷன் கூட பண்ணியிருக்காரு அவர். அங்கே பாடல்கள்லாம் ரொம்ப அற்புதம். இப்போ அந்த பாட்டெல்லாம் எப்படி போச்சுன்னே தெரியல நமக்கு. அவ்வளோ நல்லா அந்த பாடல்களுக்கு அந்த ஷார்ட்ஸா இல்லை அந்த ஷார்ட்ஸுக்கு அந்த பாடல்களா அப்படிங்கிற லெவலில் வந்து சந்திரமௌலி அவர்கள் அவ்வளவு நல்லா எடுத்திருக்காரு. அதற்கு பிறகு டி சிவா அவர்கள், அவர் வந்து தயாரிப்பாளரை விட வந்து ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம். இப்போ பிரபுதேவா படத்தில் நடிச்சிருக்காருங்க, ஒரு செவிட்டு ஒய்ஃபு, அதுக்கு ஹஸ்பண்ட் ரோல் பண்ணி பின்னி எடுத்திருக்காரு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. உதயகுமார் அவர்கள் கிரேட் டைரக்டர். அவரை நாங்கள் செட்ஸில் மீட் பண்ணும்போது அவருடைய அந்த உணர்வுகள், என் படங்கள்லாம் என்ன பார்த்தேன், என்ன பண்ணியிருக்கேன், அதெல்லாம் வந்து சொல்லி, உண்மையிலேயே ஒரு ஃபேமிலி மாதிரி நாங்கள் இந்த படத்தில் வந்து எல்லாருமே ஆக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் தம்பி ஸ்னேகன் அவர்கள் அண்ட் அன்புக்குரிய தியாகராஜன் அவர்கள் அண்ட் பாக்யராஜ் அவர்கள். அவரை வந்து ஒரு தடவை நான் பார்த்துருக்கேன், விஜிபியில், ஞாபகம் இருக்கான்னு தெரியல. என்டி ராமராவ் சாரோட ஒரு டியூட் சாங் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவர் எழுதிட்டு இருந்தார். அந்த 7 நாட்களுக்கு நினைக்கிறேன். அந்த படத்தில் இவர் நடிக்க போகிறாரு. இவர் ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும், ஆனால் நடிப்புனதுக்கப்புறம் அப்போ தான் சந்திக்கிறேன். எல்லாம் நல்லா இருக்குங்க, ஆனால் இந்த வாய்ஸ் தாங்க அவர் மாதிரி இருக்கு அப்படின்னாரு. நான் சொன்னேன், அந்த வாய்ஸ் தாங்க உங்களுக்கு அசட்டே அப்படின்னேன் அன்னைக்கு. ஸோ இஸ் சச் அ கிரேட் ஸ்க்ரீன் பிளேயர், வெரி குட் ஸ்க்ரீன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய ஸ்க்ரீன் பிளே. டாப் மோஸ்ட் இமேஜினேஷன்ஸ். அந்த 7 நாட்கள் இஸ் நாட் அ சாதாரண ஸ்கிரிப்ட் இல்லை, அது கிரேட் ஸ்கிரிப்ட். அண்ட் சகோதரி ரேகா, செட்ஸில் கொஞ்ச நேரம் நாங்கள் பார்த்தா கூட என் கூடவே உட்காந்துக்கிட்டு கதை அடிச்சுக்கிட்டு அந்த பழைய நினைவுகள்லாம் சொல்லிக்கிட்டு, ஷீ இஸ் அ வெரி குட் ஆர்டிஸ்ட். அண்ட் ஷாலினி, you have escaped yourself by talking in English here, but I am not going to leave you. You have to learn Tamil. அவங்க இங்கிலீஷில் பேசும்போதெல்லாம் சந்திரமௌலி சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவார், இதான் அர்த்தம், இதுதான் அர்த்தம்ன்ட்டு. ஆனால் அந்த ஷாலினி குழந்தை வந்து எத்தனை தடவை முட்டி உடைச்சாலும் சரி ஓடி வந்து முட்டி போட்டு பேசணும். ஒரு ஷாட்டில் 10 தடவை எடுத்தார், 10 தடவையும் அவன் முட்டியில் உடஞ்சி தான் ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டான் அன்னைக்கு. பட் ஸ்டில் விடலை, இவரும் விடலை. நானும் சொன்னேன், சந்திரமௌலி சார் ஏன் சார் பாவம், அவளுக்கு என்னங்கிறது சொல்லி எடுக்கலாம். இல்லைம்மா அது வரணும் அப்படின்னு விடாமல் எடுத்தார்.
எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் நடித்த எல்லா சீன்ஸும் நான் ரொம்ப ரசித்து நடித்தேன் இந்த படத்துலங்க. அது மட்டும் இல்லை, இந்த படத்தினுடைய கதை வந்து எல்லாருமே பார்க்கலாம். சின்னவங்களும் பெரியவங்களும் வயசானவங்களும் குழந்தைங்களும் எல்லாரும் ரசிப்பாங்க. ஏன்னா குழந்தைங்கள வச்சு விளையாடியிருக்காங்க. குழந்தைங்களோட எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த குழந்தைங்கள்லாம் சமத்தாக எல்லாம் கற்றுக்கிட்டு அழகாக வந்து செட்டில் எந்த டைமும் வேஸ்ட் பண்ணாமல் அழகாக நடித்து கொடுத்துட்டு போனாங்க. ரொம்ப நல்ல சப்ஜெக்ட் சுகுமார் அவர்கள் வந்து தமிழுக்கு கொடுத்துருக்காரு. அதை ரொம்ப அருமையாக டைரக்ட் பண்ணியிருக்காரு சந்திரமௌலி அவர்கள். நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஒரு பொக்கிஷம், நல்ல டைரக்டர். கண்டிப்பாக அவர் வந்து தமிழ்நாட்டில் நிற்கத்தான் போகிறாரு. இப்போ இருக்கிற இந்த ஹாரர் ஃபிலிம் பேய் படங்களுக்கு நடுவில் இப்படி ஒரு ஹாப்பியான லவ் சப்ஜெக்டை பார்க்குறதுங்கிறது எல்லாரும் விருப்பப்படுவாங்க. இதில் விளையாடி இருக்காங்க, ஈகோ வச்சு ரொம்ப பிரமாதமாக விளையாடிருக்காங்க. ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. உண்மையிலேயே எல்லாரும் சொன்னது மாதிரி இந்த படம் முடியும் போது நான் வெளியில் செட்டை விட்டு வெளியில் போகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒவ்வொருத்தரும் அந்த ஃபீலிங்கை அனுபவித்தோம். ஏன்னா எல்லாருமே கலன்னு உட்காந்து பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு ஒரு சினிமா ஷூட்டிங் சீரியஸாக இல்லாமல் ரொம்ப ஜாலியாக எடுத்த படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன ரொம்ப தடவை எக்ஸாம்பிளாக சொல்வார். ஏன்னா ஷாலினி வந்து விளையாடின்னு இருப்பா, பாரு மேடமை பாரு எப்படி அவங்க டயலாக் பேப்பரோடு உட்காந்துட்ருக்காங்கன்னு எக்ஸாம்பிளாக சொல்லுவார். ஸோ அந்தளவுக்கு நம்ம எக்ஸாம்பிளாக இருக்கோங்கிறத அவர் எடுத்து சொல்லும்போது தான் நமக்கே தெரியறது நம்ம எப்படி இருந்திருக்கோம் அப்படிங்கிறது. இன்றைக்கி இந்த ஆடியோ லான்ச்சு மிக சிறப்பாக நம்ம நெக்கில் வந்து எப்படி அடித்து நெருக்குனா தான் அது நடக்குங்கிற மாதிரி முருவலாக பேசினார் ஆரம்பத்தில். இவ்வளவு சீரியஸாக பேச வேண்டிய அவசியம் இல்லை முருகன். ஆமாம், ஜாலியாக பேசுங்க. நம்ம இது நல்ல சிறப்பான சந்தோஷமான ஒரு விஷயத்தை நடத்திட்டு இருக்கோம். ஏன் டென்ஷனாக எல்லாரையும் கூப்பிடும்போதே பதட்டமாக அதுக்கப்புறம் தான் நிதானித்து பேசுனீங்க. அதை பரபரப்பாக இருக்கணும் தான், சுறுசுறுப்பு இருக்கணும் தான், பரபரப்பு வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு ரொம்ப மிக சிறப்பாக இந்த போர்டெல்லாம் வச்சு ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்கீங்க. மதிப்புக்குரிய ஸ்னேகன் அவர்கள் ஏதோ ஜோக் அடிச்சுக்கிட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு. என்னது இதுதான் நான் சொல்ல வந்தீங்க? இல்லை, அவர் வாங்கிட்டே இருப்பார், செஞ்சுக்கிட்டே இருப்பார். அதனால் மறுபடியும் சொல்கிறேன், இங்கே வந்திருக்கிற அத்தனை பத்திரிகை நண்பர்களுக்கும் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த சந்திரமௌலி அவர்களுக்கும் எப்போவுமே என்ன அப்படியே கட்டி பிடிச்சிப்பார். அவருக்கு அப்படி ஒரு ஆசை. என் படங்கள் நிறைய பார்த்துருக்காராம். அந்த கட்டி பிடிக்கலன்னா அவருக்கு அந்த ஷாட் எடுத்த மாதிரி இருக்காது. அது என்ன எங்கே இந்த குழந்தை சந்திரமௌலி சார் அதான் சொன்னேனே, அன்னைக்கு பார்த்து அப்புறம் இன்னைக்கு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு அன்புங்க. தட்ஸ் அன் இன்ஸ்பிரேஷன். இது ஒன்றும் சீக்கிரம் கிடையாது, அதனால தான் பப்ளிக்கில் உடைக்கிறேன் நான். அதனால் மறுபடியும் நாங்கள் இந்த யூனிட்டில் மறுபடியும் ஒரு படம் பண்ண போகிறோம். சுகுமார் சார் ஒரு நல்ல கதையை செலக்ட் பண்ணி எங்களை கொடுங்க, மறுபடியும் நாங்கள் பண்ணணும். ஸோ உங்கள் எல்லாருடைய அன்பு ஆதரவோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார், நான் உண்மையிலேயே ஓரமாக தான் உட்காந்துருந்தேன். நான் போகிறவனை கூப்பிட்டு வந்துட்டார். உண்மையிலேயே மேடையில் இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் அந்த படத்தில் வந்து அந்த சேட்டு மாதிரி தலையில் முண்டாசெல்லாம் கட்டி ஒரு கீப்பாச்சு வச்சு ஃபஸ்ட்டு டைமு. ஏன்னா நம்ம தமிழில் வந்து பாரம்பரியத்தில் இப்படி தான் வேஷ்டி கட்டியிருக்கிறேன். நான் முறையாக படத்தில் வந்து அப்படி ஒரு கேரக்டர் மாதிரி அந்த படத்தில் பாடுறதுக்கு அந்த ஐடியா கொடுத்து நடிக்க வச்சாங்க நம்ம சந்திரமௌலி சார். அதேமாதிரி படத்தில் வந்து மியூசிக் டைரக்டர் சார் என்னுடைய எனக்கு எல்லாமே நிறையா வாய்ப்புகள் கொடுத்து நிறைய வாழ வச்சிட்ருக்காங்க. அதனால் ஜிவி சார் அவங்க மியூசிக்கில் ஸ்ரீகரன் அண்ணன் எழுதின அந்த பாட்டில் வந்து அது அண்ணனும் கூட வந்து அந்த ஸ்டுடியோவில் அன்றைக்கி வந்து சொல்லி கொடுத்தாங்க. பாடிக்கிட்டு இருந்தேன். பாடி முடித்த உடனே அப்போ தான் ஸ்ரீகரன் அண்ணன் பேசாமல் இதில் வந்து அந்த விஷுவலில் நீனே வந்து அது பாடி அந்த கதையை சொல்கிற மாதிரி நடிச்சிடறா அப்படின்னாரு. அப்புறம் அண்ணன் வந்து சந்திரமௌலி சார்கிட்ட சொன்னோடனே அப்புறம் அவங்களும் அங்கே ஒத்துக்கிட்டு அந்த விஷயம்ல வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார். வணக்கம், தேங்க்யூ. ஜெயஜித்ரா மேடம் சொன்னாங்க டைரக்டர் பற்றி ஷூட்டிங்கில் கட்டி பிடிச்சிப்பார் அப்படின்னு சொன்னாங்க. பட் கட்டி பிடிக்கிறதுக்கு காப்பிரைட்ஸ் அத்தாரிட்டி உள்ள ஒரே ஆள் கட்டிப்பிடி நாயகன் ஸ்னேகன் அவர்கள். அவர்களை பேசுகிறாங்க. இந்த வேணாம் வரும்னு தெரிஞ்சால் ஏன் சொன்னேன். வரும்போதே எல்லாருமே அண்ணன்னு சொன்னால் என் வயசு தான் என்னன்னு தெரில எனக்கு. இதில் குடும்பத்தில் மூத்த உறுப்பினராக பெரியப்பா ரேஞ்சில் இருந்துக்கிட்டு. வணக்கம். ரொம்ப சந்தோஷமான மேடையாக இருக்குது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு நிறைய நம்மளுடைய லெஜண்ட்ஸுக்கெல்லாம் ஒரே மேடையில் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
எல்லாருமே வந்து ஒரு உறவுகளாகவும் ஒரே குடும்பமாகவும் பார்த்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த மேடையில் ஜீவி இந்த ஒரு நிகழ்வுங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையான நிகழ்வு. ரெண்டாவது நான் பேச வேண்டியது தான் அண்ணன் உதயகுமார் அண்ணன் பேசினாங்க. ஏன்னா நிறைய இப்போ ஜீவியோட எல்லா படமும் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த படத்தில் மட்டும்தான் பயங்கர யூத் பயங்கரமாக இருக்கார். அதை பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கதாநாயகி ரெண்டு பேர்த்துக்குமே பயங்கரமாக அந்த கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்களே அது பயங்கர. ரெண்டு பேர் உண்மையிலேயே வந்து ஒரு உறவு, ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு அத்தை பொண்ணு அக்கா பொண்ணு, அந்த ஒரு ரேஞ்ச் அவங்க ரெண்டு பேரும் கொடுத்துக்கிறது. இது பார்க்கும் பொழுது எல்லாரும் வீட்லேயுமே ஏதாவது ஒரு நிகழ்வு இது நடந்து இருந்திருக்கும். இப்படி வளர்ந்த இரண்டு குடும்பங்களுக்குள்ள உறவுகளில் கண்டிப்பாக ஒரு நினைவு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நான் கூட ரொம்ப ஆச்சரியமாகப்பட்டேன். ஏன்னா அந்த அளவுக்குன்னு நான் கூட எங்கள் அன்பு சகோதரி கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன், ஜிவி மிஸ்ஸஸ் ஜிவிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் அவங்க பார்த்தது வேறு, இனிமேல் பார்க்க போகிறது வேறுன்னு. நான் ஜிவிட்ட அன்றைக்கி படம் பார்த்த உடனே நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து இளைஞர்களும் இளம்பெண்களும் வந்து கொண்டாடுகிற ஒரு படமாக 100% காதல் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் சந்தோஷங்கள் எல்லாமே அள்ளி தெரிச்சிருக்காங்க. ஆனால் எனக்கு என்ன ஜிவி சார்ட்ட ஒரே ஒரு பிடிச்சதுன்னா, இன்னை வரைக்கும் அவராக தான் கூப்பிட்டு எனக்கு பாட்டு கொடுப்பாரு. தொந்தரவு பண்ண மாட்டேன், எனக்கு அப்படியே பழக்கமாகிடுச்சு. எல்லாத்துக்கிட்டையும் போய் பாட்டு கொடுங்க அப்படின்னு நான் கேட்டதே இல்லை. இந்த படத்தில் வந்து ஒரே ஒரு பாட்டு தான் எழுதியிருக்கேன், மீதெல்லாம் அன்பு தோழர் மோகன்ராஜ் எழுதியிருக்காரு. ஏன் அந்த ஒரு பாட்டு மட்டும் எனக்கு கொடுத்தீங்க நான் கேட்கும்போது, இந்த பாட்டு உங்களை தவிர யாரும் எழுத முடியாது அப்படின்னா பார்த்தீங்க இல்லையா அந்த 3 பொண்ணுங்களுடைய கதை சொல்கிறது நினச்சேன். பருத்தி வீரனுக்கு அப்புறம் மறுபடியும் நாட்டுப்புற, ஏன்னா அதில் ஒரு சுகம் இருக்கும். அதுதான் வந்து நம்மளுடைய மண்ணுடைய பாரம்பரியம். அப்போ வந்து இயக்குனர் சொன்னார், இல்லை உங்களை தான் ஜீவி எழுத சொல்லியிருக்காரு. இவர் பார்த்தோன்னே சரி எங்கேயே வெளியிலேருந்து வந்திருக்காரு போல இருக்கு, ரொம்ப கடுமையான ஆளாக இருப்பார் போல இருக்குன்ட்டு நான் நினச்சேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்திட்டையும் பேசும்போதே ரொம்ப கனிவாக பேசிகிட்டு இருந்தார். ஆனால் இங்கே வந்து இப்போ பார்க்கும்போது தான் சொல்லுது, அவ்வளோ குறும்புத்தனம் இருக்குது, சைலண்ட் கில்லராக இருப்பார் போல இருக்குது அவர் டேரக்டர். உதயகுமார் அண்ணன் சொல்லும்போது பார்த்தா இவ்வளோ பெரிய ஆளாக நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. எனிவே வந்து இந்த படத்தில் வந்து பாட்டு எழுதினதை விட ஜீவியை வந்து ஒரு கதை நாயகனாக, ஏன்னா நானும் ஜீவி நிறைய படங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். இசையமைப்பாளர்களில் எனக்கு ஸ்பெஷல் ஜீவிங்கிறது காரணமே, நிறைய வரிகள் எழுதிட்டு எங்கேயாவது வந்து டியூன் கொஞ்சம் இடிச்சிச்சுன்னா மாற்றாதீங்க நான் மாற்றி பாடிக்கிறேன் அப்படிம்பார். அது வந்து எனக்கு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்ததாக இருக்கும். அந்த யுவன்கிட்ட பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் எனக்கு ஜீவிக்கிட்ட ஏதாவது எழுதிட்டோம்னா நான் டியூனை மாற்றிக்கிறேன் அப்படிம்பார். அதே மீறி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இசையமைப்பாளர் பாடலாசிரியர் இப்படியெல்லாம் சேர்ந்து நாங்கள் வேலை பார்க்கும் பொழுது பாடலாசிரியர்களுடைய வரிகளை பார்த்து அது வந்து பாராட்டி இது நல்லா இருக்குன்னு சொல்கிற இசையமைப்பாளர்கள் இந்த ஜெனரேஷனில் ரொம்ப குறைவு. ஆனால் ஒரு நல்ல வரி எழுதிட்டா போதும் ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து அவர் கவிதை நேசகர், தமிழ் நேசகர். சமீபத்தில் மதுரை ஏர்போர்ட்டில் வந்து அவங்கள பார்க்கும்போது, சைந்தேவியை பார்க்கும்போது கூட என்ன பாட்டு எழுதுனீங்க சூர்யா படத்துக்கு, புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கிறாரு அப்படியே அந்த பாட்டில் அப்படின்னாங்க. அப்படின்னா அந்த அளவுக்கு ஒருத்தர் இருந்தாலும் இல்லைன்னா கூட நல்ல விஷயங்களை ஆராதிக்கிற ஒரு இசை கலைஞனாக ஜீவி இருக்கிறாரு. அதை விட இன்றைக்கு இனிமேல் வந்து இந்த இளைஞர்களுடைய இதயத்தில் சிம்மாசனம் போடுகிற ஒரு மிகப்பெரிய வேலை இந்த படம் செய்யுங்கிற நம்பிக்கை எனக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் நிறைய உறவுகளோடு இருந்தவங்க. ஜெயச்சந்திராமா பேசும்போது அந்த பேரப்பிள்ளைகளுக்கு ஊட்டி ஒரு நான் பாட்டியெல்லாம் பார்த்ததில்லை. ஆனால் ஜெயச்சந்திராமாவை பார்க்கும்பொழுது எனக்கு இப்படி ஒரு அம்மா இருந்திருக்கக்கூடாதா. இன்றைக்கும் அவங்களுக்கு எனக்கு ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது. அவங்க பையன் அமரீஷ் கூட ஒர்க் பண்ணும்போது காரக்குழம்பு பிரமாதமாக வைப்பாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பேன். அங்கேருந்து இது காரக்குழம்பு வச்சு வீட்டுக்கு கொடுத்து வந்து போவாங்க. அந்த அளவுக்கு பிரமாதமாக சமைப்பாங்க. அந்த தாய்மை பாசம் அது அப்படியே இன்றைக்கி பாட்டியாக அவங்கள பார்க்கும்பொழுது பேரப்பிள்ளைகளை எப்படிலாம் வளர்த்துருப்பாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. யாருமே வந்து கதைக்களத்திலேருந்து விலகி போகாமல், கதாபாத்திரத்திலேருந்து விலகி போகாமல் ஒரு குடும்ப நிகழ்வுகளை பார்த்த மாதிரி இருக்குது. உண்மையிலேயே இதில் காதல் மட்டுமே 100% இல்லை. அங்கே சிந்துகிற கண்ணீரும், அவர்களுக்குள்ளே இருக்கிற ஈகோ, அதிலிருந்து அவங்க விலகி வந்தது, மறுபடியும் அந்த யூகோவை உடைச்சிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தராக ஒரு கம்பெனியில் வந்து அவங்க விட்டு கொடுத்துட்டு, இவனுக்காக அவளும் அவளுக்காக இவனை விட்டு கொடுத்துட்டு தெரியாதனமாக உள்ளுக்குள்ளே பாசத்தை அடக்கி வச்சுருக்கிறது எல்லா இடத்துலையுமே 100% ஃபில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு அந்த படம். எனவே இந்த மாதிரி படங்கள் வந்தால் தான் இளைஞர்களை மீண்டும் வந்து நம்ம திரையரங்களுக்கு இழுக்க முடியும். அந்த வேலையை இந்த இயக்குனர் சந்திரமௌலி சார் கண்டிப்பாக பிரமாதமாக பண்ணியிருக்காரு. தயாரிப்பாளர்கள் அதோடைய உதவியோட இதுபோல் எப்போதுமே மெலோடி சாங் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க ஜிவி சார். என்னமோ இந்த படத்தில் எனக்கு ஒரு கமர்ஷியல் சாங் கொடுத்துருக்கீங்க. மறுபடியும் மெலோடி சாங்லாம் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து மோகன்ராஜ் பிரமாதமாக எழுதியிருக்காரு. ஏன்னா எப்போதுமே சமகால கலைஞர்களை பாராட்டுவது தான் ஒரு கலைஞனுடைய அங்கீகாரமாக நான் நினைப்பேன். ஏற்கனவே 2-3 படத்தில் நாங்கள் சேர்ந்து எழுதியிருக்கோம். இந்த படத்துலையும் நல்ல பாடல்கள் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக வெற்றி அடையணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை சகோதரர்களுக்கு வணக்கம், மீடியா சகோதரர்களுக்கு வணக்கம். என்ன எனக்கு ரொம்ப
ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னா நல்ல நல்ல உள்ளங்கள் வந்து இந்த படத்துக்கு விஷ் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹார்ட்லி ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே ரொம்ப ஆத்மார்த்தமாக விஷ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை வந்து சந்திரமௌலி சம்பாரித்து வச்சுருக்காரு. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ சந்திரமௌலி சார். அண்ட் சுகுமார் சாருக்கு நன்றி. அவர் தான் அதோடைய ஆரம்ப புலியார் சுழி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவருடைய ஒரு சூப்பர் ஹிட் ஃபிலிம் தெலுங்குல பெருசாக கலெக்ட் பண்ணிச்சு, டிஆர்பிலையும் பெரிய ரெக்கார்ட்ஸ் பிரேக் பண்ணிச்சு. அந்த படத்தை வந்து தமிழில் எடுக்கிறேன் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இயக்குனர் சுகுமார் சார். அவருடைய ப்ரொடக்ஷனில் வேலை செய்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். இது அது ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கணும். இந்த கம்பெனிக்கு தொடர்ந்து அவங்க படங்கள் பண்ணணும். அண்டு இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே நன்றி. எவ்வளோ சீனியர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஜெய்சித்ரா மேம், உதயகுமார் சார், ரேகா மேம், அண்டு என்னுடைய கோ ஆக்டர்ஸ் வந்து யுவன், அப்புக்குட்டி, அப்புறம் ஷாலினி, எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக ஒர்க் பண்ணோம். உதயகுமார் சார் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது ஹியூமர் பயங்கரமாக பண்ணியிருக்காரு ஒரு 2-3 சீனில். அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் ஒரு லவ்லி ஃபிலிமாக இருக்கும். ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கான படம்னு இல்லாமல் ஒரு பெரியவங்களை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும், இல்லைனா ஒரு ஃபேமிலியில் எப்படி இருக்கணும் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே வந்து இந்த படத்தில் அழகாக சொல்லியிருக்காரு. அண்ட் சந்திரமௌலி அதை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் கூட ரைட்டர்ஸ் சவரி, பாக்கி, சேஷன் எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணி ஒரு நல்ல சினிமாட்டோகிராஃபி. கணேஷ் சார் அவ்வளோ அழகாக எனக்கு காமிச்சிருக்காங்க. படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஐம் ரியலி தேங்க்ஃபுல். அதுக்கப்புறம் பாடலாசிரியர்கள் ஸ்னேகன் சார் அண்ட் மோகன் ராஜா 2 பேருமே பியூட்டிஃபுல் லிரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தேங்க்ஸ் சிவா சார், தேங்க்ஸ் தியாகராஜன் சார், தொட்டதார்னி சார் அண்ட் பாக்கியராஜ் சார், எல்லாருக்குமே நன்றி. அண்ட் இந்த படம் வந்து ஒரு பெரிய ஹிட் ஆகணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். சுகுமார் சார் தொடர்ந்து படங்கள் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ் தமிழ்லையும் கொடுத்து ஸ்ட்ரெயிட்டாகவும் நீங்கள் தமிழில் ஒரு படம் டைரக்ட் பண்ணணும் சார். அண்ட் தேங்க்யூ. எங்கேருந்து ஆரம்பிக்கிறது எனக்கு தெரியல. இது ஒரு முக்கியமான கட்டம். ஐ தேங்க் ஆல் மீடியா members and who assembled here for the event. I thank you. போக இந்த படம் எப்படி ஆரம்பிச்சது அந்த யோசனை வந்தேன்னா ஃபஸ்ட்டு அதுக்கு முக்கியமான காரணம் சுகுமார் சார் தான். நான் வந்து அவர்கிட்ட சொல்லிட்டு நான் தான் டைரக்ட் பண்ணுறேன் அப்படின்னு ரைட் வாங்கி எனக்கு கொடுத்த பிறகு சென்னை வந்து பார்த்தா சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருந்தது. எந்த ஆர்டிஸ்ட்டை போனாலும் நீ என்ன பண்ணியிருக்க, அது பண்ணிருக்க, இந்த நிறைய கேள்விகள்லாம் இருந்தது. அப்போ நம்ம எதுக்கு டைரக்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு பொன்ராமை கூப்பிட்டு என்ன பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஓகே சார் நான் இன்ட்ரெஸ்டடு அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 மீட்டிங் வரை போயிட்டு இருந்தது. அப்புறம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அது முடியாத பட்சத்தில் என்கிட்ட சொன்னார், சார் இது இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கேன், அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் தான் பண்ணலான்னு நினைக்கிறேன், அது முடியாது, என்னால் இந்த சூழ்நிலையில் முடியாது அப்படின்னாரு. அந்த சந்தர்ப்பத்தில் சார் வந்தார் சென்னைக்கு. வந்துட்டு வேறு ஒரு ஃப்ரெண்டு நாங்கள் 3 பேர் போகும்போது இந்த டைரக்ஷன் மேட் போய் பேசும்போது, நீ தானே டைரக்ட் பண்ணது, நான் ரைட்ஸ் வாங்கி கொடுத்தேன், நீ அவங்ககிட்ட என்ன பேசினிருக்கேன் அப்படின்ற விஷயத்தை வந்து உடைச்சார் என் ஃப்ரெண்டு கலை. ஸோ அப்புறம் இவர் சொன்னார், உனக்காக தான் நான் ரைட்ஸ் வாங்கி கொடுத்தேன், நீ அவங்கக்கிட்ட இவங்ககிட்ட சொல்லி. இல்லைங்க ஒரு பிரச்சனை இருக்குதுல்ல, என்ன சிக்கல்னா ஆர்டிஸ்ட் போய் சொன்னால் நான் புதுசு நான் பண்ணுறேன்னா அது என்னமோ மாதிரி பார்க்குறாங்க, அது கேட்குறதுக்கு எனக்கு கூச்சமாக இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு. அதை பற்றி உனக்கு யார் வேணும்னு கேட்டார். இந்த மாதிரி இந்த கேரக்டருக்கு ஒரு ஜிவி சூட்டபுளாக இருப்பாங்க அப்படின்னு ஒன்று. அப்படியா, சரி நான் பண்ணுறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. சரி நீங்கள் எப்போ போகிறீங்க ஊருக்கு? நான் ஊருக்கு கிளம்பிட்டேன். அவர் அப்படியே ஹைதராபாத் கிளம்பிட்டார். ஒரு 10-15 நாள் கழிச்சு எனக்கு ஒரு ஃபோனு, நான் ஜிவி ஓகே பண்ணி வச்சுருக்கேன், அந்த அட்வான்ஸ் கூட கொடுத்துட்டேன், நீங்கள் வாங்க அப்படின்ட்டு. அப்படி தான் இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் எனக்கு அமைஞ்சதுனால நான் டைரக்டர் ஆக முடியுது, இல்லைன்னா நான் டைரக்டர் ஆக முடியாது அப்படின்னு சொல்கிறேன். முக்கியமான விஷயம், இவ்வளோ எல்லாம் அமைஞ்சு கொடுத்து எல்லாமே பண்ணி ரைட்ஸ் வாங்கி கொடுத்து இது பண்ணி அது பண்ணி நீ இப்போ டைரக்ட் பண்ணு அப்படின்னா ஈஸியான ஒரு விஷயம். அது சுற்றுறதோ ரொம்ப அலைச்சல். அது எனக்கு இட் வாஸ் சர்வ்ட் இன் பிளாட்டர். அதை நான் வந்து தப்பாக பயன்படுத்தலை. மேக்ஸிமம் சின்சியர்லி ஐ ஒர்க். கடைசியில் படம் பார்க்கும்போது அவர் கூட ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் நான் பார்த்தேன். எல்லா படம் பண்ணாங்கன்னா எல்லாம் நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, ஒரு 3-4 படம். ஒவ்வொரு படத்துலையும் சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் மைனர் மிஸ்டேக்காக கிடையாது, மைனர் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் சொல்லுவார் அவர் படத்தில் பார்த்து படத்தை ரீமேக் பண்ணுறதுல ஒரு பயம் இருக்கும். ஏன்னா அவர் அல்டிமேட்டாக வாங்கிடுவார் ஆர்டிஸ்ட்கிட்டேருந்து. நம்மளுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த கம்பேரிசன் வரும்போது நம்ம தாங்க முடியாதுன்ற ஒரு பயத்தில் தான் வேலை பண்ண வேண்டியதாக இருக்கும். அவர் பார்த்து அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் கேட்டுங்க, அவர் என்ன இந்த படத்தை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறாரு அவர் பார்த்தாரு. எனக்கு என்ன கரெக்ஷனும் சொல்ல, அது ஒரு பெருமையான ஒரு விஷயம்.
அவர் ரொம்ப பாராட்டினார். அது அதை விட பெருமையான ஒரு விஷயம். அவர் வாயில நீங்கள் கேளுங்க என்ன சொல்ல போகிறாருன்ட்டு. அப்போ ஒவ்வொருத்தரை பற்றி பேசணுன்னா இது ஆரம்பம். அப்புறம் யார் இங்கே எங்கேருந்து ஆரம்பிக்குது? கணேஷ் சீனியர் என் காலேஜில், இஸ் குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைனு. நான் கூப்பிட்டேன். அவர் கூப்பிட்டது உண்மையிலே கிளாஷ் ஒர்க்காக கூப்பிட்டேன். டட்லி பண்ண வேண்டியது, அவருக்கு ஏதோ இப்போ வேறு படம் கிளாஷ் வருதுன்னு சொல்லி ஒரு 15 நாள் வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். அப்புறம் டட்லி நான் வரேன்னா சரி உடுப்பா, அவரே ஓரியன்ட் ஆகிட்டார், திருப்பி நீ புதுசாக வந்து ஃப்ரெஷ் ஆரம்பிக்குது, ஒரே சாயலில் போகட்டும் அப்படின்னு சொல்லி அவரை கண்டினியூ பண்ணேன். ஹி ஹஸ் டன் அ ஒண்டர்ஃபுல் ஜாப். அதுக்கடுத்து மற்ற ஆர்டிஸ்ட்டு ஒவ்வொருத்தருக்கு ஒரு டெக்னீஷியன்ஸ் பார்த்தா தரணி சார் மறக்கவே முடியாத ஒரு விஷயம். என் பெரிய அண்ணன் போல் அவர், நான் சின்ன வயசுலேயே தெரியும். நான் ஃபஸ்ட் அவர் பார்த்தது நான் ஹை ஸ்கூல் இருக்கும்போது அவர் ஆர்ட் டைரக்டர் தெலுங்கு படத்தில் பண்ணிட்டுருக்கும்போது ஸ்டூடெண்ட் எங்கள் ஊரில் ஷூட் பண்ணும்போது பார்த்தது நான். அப்போதில் நான் வந்து வாடா போட இருந்தால் கூப்பிடுவார். ஏன்னா நான் குழந்தைய பார்த்ததாச்சே, அவர் கூட நாங்கள் சுற்றுனேன். இன்றைக்கி அப்படி தான் கூப்பிடுவார். அதே போல் வேலையிலையும் என்கிட்ட காசு கேட்கல, நானே ஒரு பாக்கெட் மணி தான் கொடுத்தேனே தவிர அவருக்கு இதுவரை என்கிட்ட காசு வாங்கலை. அவர் எவ்வளோ சின்சியர் ஒர்க் பண்ணியிருக்காருன்னா, மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸு பட்ஜெட் உள்ள படத்துக்கு எவ்வளோ சின்சியர் ஒர்க் பண்ணியிருப்பார் எனக்கு தெரியாது. என் படத்தில் அங்கே மேஸ்திரி ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க, அவர் ஒர்க் கொடுத்துட்டு போயிடுவார். என் செட்டில் மார்னிங்லேருந்து நைட்டு வர செட்டு முடிகிற செட்டுக்கு வந்துட்டார்னா முடிச்சுட்டு அப்புறம் தான் டெய்லி அந்த மாதிரி உக்காந்தது என் செட்டில் மட்டும்தான் தோட்டத்தரன் சார் நான் பார்த்துருக்கேன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில். அது மிகப்பெரிய விஷயம். அதை நான் எனக்கு பாக்கியம் சொல்ல தான் முடியும். அதை விட நான் வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு நட்பு கிடைச்சது. மீண்டும் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் டேலண்டட் ஆர்ட் டைரக்டர் இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணுறதுன்றது மறக்க முடியாத ஒரு விஷயம். அதே மாதிரி காசி விஸ்வநாதன், இஸ் அன் எக்ஸ்ட்ரீம்லி டெலிஜென்ட் எக்ஸலண்ட் க்ரியேட்டிவ் எடிட்டர். நீங்கள் படம் பார்க்கும்போது அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஐ தேங்க் ஹிம் ஃபார் தேட். அதே மாதிரி லிரிக் ரைட்டர்ஸு, ஃபஸ்ட்டு ஒரு லிரிக் ரைட்டர்கிட்ட அதை அவர் கேட்டார். அந்த லிரிக் வாங்கி கொண்டு போய் ஜிவி சார் நான் பார்க்கும்போது அவர் பார்த்து என்ன இது இப்படி எழுதியிருக்காரு அப்படின்னு தூக்கி போட்டார். என்னப்பா இவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அது அந்த பேர் சொல்லுவாங்களே யாரோ ஒரு சொன்னாங்க, போனோம் எழுதுனா அவரும் பார்த்தாரு, என்ன எழுதியிருக்கா இது லிரிக்கா அப்படின்னு போட்டார். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நம்ம நிக்கில் முருகன் சார் வந்து இவர் இன்ட்யூஸ் பண்ணார் எனக்கு. அவர் பாருங்கள் சார் எப்படி எழுதுறாரு அப்படின்ட்டு. இவரோட பிடிச்ச விஷயம் என்னென்னா தெலுங்கு நான் சென்டரை வச்சுட்டு அந்த தீம் மனசில் வச்சுட்டு அது வேண்டுன்ற வரை நான் ஒரு வருஷம் எழுதணும். இல்லை சார் இது சரி வரல, இந்த லைன் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணுங்க சார் திருப்பி ஓயாமல் எழுதிட்டு வருவார். ஒவ்வொரு சாங்கு 4 வாட்டி கூட எழுதிட்டு வந்திருக்காரு. சில சாங்கில் 8 கூட எழுதியிருக்காரு. என்னென்னா ஒரு இந்த மாற்றிங்கன்னா அது 4 வகையாக எழுதிட்டு வருவார். நம்ம ஒரு லைன் மாற்றுவாங்கன்னு சொன்னால் இன்னொரு 2-3 எழுதிட்டு வருவார். அந்த இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோன்னே நான் பயந்துட்டேன். நான் இப்படி ஒரு சின்சியரான ஒரு ரைட்டர் எங்கே பார்க்க முடியும்? லிரிஸ்டனாலே எழுதி கொடுத்தா நான் எழுதுந்தா சரி நீ எடுத்துன்னு போ, இல்லை நான் விட்டு போன்ற மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவ்வளோ சின்சியர் ஒர்க் பண்ணுற ஒரு லிரிக் ரைட்டர் நான் இதுவரை பார்த்தே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சின்சியர் ஒர்க் பண்ணி ஒவ்வொரு லிரிக்கு பார்த்தீங்கன்னா அப்படி எழுதி கொடுத்துருக்காரு. ஒண்டர்ஃபுல், ஐ தேங்க் ஹிம். மேலும் ஸ்நேகன் சார் ஒரு பாட்டுக்கு அவர் கூப்பிட்டேன். இவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னார் என்னை பற்றி. வந்துட்டு பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரின்னு சொன்னேன். சரி நான் முதல்ல என்னப்பா அவர் ரொம்ப கடுமையாக இருப்பாரோ அப்படின்ற ஒரு ஃபீலில் தான் இருந்தேன். ஆனால் ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே ஃபஸ்ட்டு வந்தவுடனே ஒரு ஹக் பண்ணி ஒரு சூப்பர் யூ ஆர் மை மேன். ஸோ அப்புறம் தான் தெரியுது அவரை பற்றி. அவர் எழுதுது அவ்வளோ சின்சியர் எழுதிட்டு நம்ம கூட ரெக்கார்டிங் வருவார், வாங்க பிரதர்னு ஒன்று அங்கே வந்துட்டு திருப்பி மாற்றுவார். சின்ன சின்ன வேர்ட்ஸு யாரும் கேட்டாலும் அவர் இப்படி போடலாமா, இந்த பொண்ணு பேர் இது வைக்கலாமா அது வைக்கலாம், இந்த மாதிரி 2-3 ஆப்ஷன் சொல்லி இது பெட்டராக இருக்குமா கேட்பார். நம்மள அவ்வளோ அவசியம் கூட கிடையாது, ஆனாலும் கேட்பார். அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ரைட்டரு, வெரி வர்ஸ்டைல். அது ஒரு லைன் போட்டோன்னா அது அல்டிமேட்டாக இருக்கும். அதில் சின்ன சின்ன ஏதாவது சேஞ்ச் பண்ணுவார் அவரே நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே ஃபைனலாக ரெக்கார்டிங் போது. அந்த மாதிரி ஒரு பாட்டுக்கு நம்ம கூட ஒரு 1 வீக் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு லிரிக் ரைட்டரு அவர் மட்டும்தான். அதே மாதிரி
அவர் வந்து பிரதர் போல தான் உண்மையில் எஸ்ஐ சைடு என்னுடைய எல்டர் பிரதர் மாதிரி தான் அவர் எனக்கு எல்லாமே சஜஸ்ட் பண்ணுவார், எல்லாமே பேசினிருப்பார். இஸ் எ குட் டைரக்டர். பிஃபோர் தட் ஃப்ரம் மை சைல்ட்ஹுட் டேஸ் ஐ நோ ஹிம். இந்த ஒரு கேரக்டர், சின்ன கேரக்டர் இருக்கு அப்படின்னு அவரை இப்போ ஃபோன் பண்ணி, என்ன நீ படம் பண்ணுற, எனக்கு கேரக்டர் கொடுக்க மாட்டியா அப்படிம்பாரு. ஆனால் நானே நடிக்கலான்னு சொல்லி இந்த கேரக்டரை ரெடி பண்ணி காஸ்டியூம் 1.5 லட்ச ரூபா கொடுத்து வாங்கி ரெடி பண்ணிட்டேன். என்ன இந்த அப்பா கேரக்டர் நம்ம பண்ணலாமே அப்படின்ட்டு. அவர் வந்தார் ஒரு நாள், ஏன்ப்பா நீ நான் கேரக்டர் கேட்குறேன், நீ கொடுக்க பண்ணுற தம்பி, நீ படம் பண்ணுற அப்படின்னாரு. சரி ஒரு நாள் சொன்னேன், பிரதர் நான் பண்ணலான்னு சொல்லி காஸ்டியூம் கூட வாங்கி ரெடி பண்ணிட்டேன், ஆனால் நீ இத்தனை வாட்டி சொல்லும்போது அது தப்பாக போகும், நீங்கள் வாங்க இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னேன். உடனே வந்துட்டு சின்ன கேரக்டர் தான் அது, தப்பாகுமேன்னு சொல்லி தான் நான் பண்ணிட்டுருக்கேன், நீ பண்ண தானே பண்ண அப்படின்னா நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. ரொம்ப சிறப்பாக அருமையாக நடிச்சு கொடுத்தாரு. ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். ஐ தேங்க் யூ. ஆமாம், எனக்கு எடுத்த காஸ்டியூம் இல்லை, திருப்பியும் உங்களுக்கு ஒன்று காஸ்டியூம் எடுத்து கொடுத்தேன், என் காஸ்டியூம் ஓரம் போட்டு. அதுதான் மேட்ரு. ஓகே, அடுத்த தம்பிராமையா சார், அவர் அதே போல் தான் அந்த கேரக்டருக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் பேசும்போது, நான் என் ஒய்ஃபு அதுக்கு முக்கியமாக அவர் தம்பிராமையா சார் ஃபேனு. இந்த காமெடியில் பார்த்து இந்த கேரக்டருக்கு அவர் தான் சூட்டபுளாக இருப்பானுங்கன்னு முதல்ல சஜஸ்ட் பண்ணது அவங்க தான். அவங்க ஒரு ப்ரொடியூசர் தான், அது சொன்னது தப்பான வார்த்தை. அடுத்த ப்ரொடியூசரு பூனா மேடம் அவங்க பண்ணாங்க. அதுக்கு அடுத்து சுக்கு சார் அப்ரூவ் பண்ணார், கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தம்பிராமையா சார் இருந்தார், ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். ஐ தேங்க் யூ வேர் எவர் ஹி இஸ். ஹி குடன்ட் பி ஹியர் பிகாஸ் ஆஃப் சம் எமர்ஜென்சி அட் இஸ் நேட்டிவ் பிளேஸ். தட்ஸ் ஹவ் ஹி லெஃப்ட். ஓகே, நம்ம நண்பர் அன்பு சகோதரர் யுவன் மயில்சாமி, அவர் ஒரு நாள் ஒரு ஃப்ரெண்டு மூலமாக அறிமுகமாகி ஆஃபீஸ்க்கு வந்தார். என்னப்பா அப்படின்னா அவர் ஏதோ சொன்னார். இவர் வந்து, சார் நான் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். நீ ஹீரோ பண்ணியிருந்தா எதுக்குப்பா இந்த கேரக்டர் உனக்கு, இது ஒத்து வராது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார் நான் கேரக்டர் பண்ணுறேன் அப்படின்னாரு. நான் ஒரு படம் ஹீரோ நடிச்சிருக்கேன். ஐயோ நீ இப்படி வந்துட்டு நான் ஒரு கேரக்டர் கொடுத்தா தப்பாக போகுமேப்பா அப்படின்னா, அவர் இல்லை சார் நான் கேரக்டர் கூட பண்ணுறேன். சார் இது பாரு, இது மேட்ரு, இந்த மாதிரி மெட்டீரியல் பண்ணுறேன் சார்னு வந்தார். அவர் ஹீ ஆக்டட் ஸோ வெல், யூ ஹவ் சீன் இட் அண்ட் ஐ தேங்க் யூ. அதே மாதிரி மேடம் நம்மளுக்கு சொல்லக்கூடிய அவசியம் இல்லை, எல்லாருக்கும் அறிமுகமான சீனியர் நடிகை ரேகா மேடம். அதே மாதிரி ஒரே காலில் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் மீட்டும் பண்ணணும். சரி சார் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் ஐ தேங்க் ஹர் அண்ட் ஷீ டிட் எக்ஸலண்ட் ஜாப். அண்ட் ஜெயசித்ரா மேடம், அவங்கள சீனியர் மோஸ்ட்டு. நாங்கள் சின்ன வயசில் அந்த தெலுங்கு படங்கள்லாம் பார்த்துருக்கோம். ஸ்ரீதர் சார் படங்களில் நான் சின்ன குழந்தை அப்போல்லாம். அந்த மாதிரி ஒரு மேடம் போய் நம்ம இந்த கேரக்டரை அது பாட்டின்னு சொன்னால் பண்ணுவாங்களா இல்லைன்ற ஒரு பயம். சார் நேராக போனேன், இந்த மாதிரி பாட்டி கேரக்டருக்கு இந்த மாதிரி நான் அந்த படம் பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து ஹீரோ ஹீரோயின் பாட்டின்னு கூப்பிடுவாங்க. எப்போ என்ன பாட்டின்னு கூப்பிடக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் போட்டாங்க. என்னடா பாட்டி கேரக்டர் பண்ணிட்டு பாட்டின்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா, என்ன அம்மச்சின்னு கூப்பிடு அப்படின்னா, நல்ல விஷயம் தான், அப்போ ஓகே அப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னு. சரி இப்படி. ஆனால் அவங்க எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ், தெர் இஸ் நோ கொஷின்ஸ் அபவுட் இட். நான் சர்டிஃபை பண்ணக்கூடிய விஷயம் இல்லை, உலகத்துக்கே தெரியும். பட் இந்த படத்தில் ஷீ டிட் ஜஸ்டிஸ் டு த கேரக்டர். நோ ஒன் வுட் சப்ஸ்டியூட்டட் ஹர். ஷி ஹஸ் டன் வண்டர்ஃபுல் ஜாப். அப்புறம் இப்போ மனோபல சார், அது தெலுங்கில் வேறு மாதிரி ஒரு மேனரிசம் பாடி லாங்குவேஜில் பண்ணியிருப்பார். பட் தமிழுக்கு வரும்போது அவருடைய பாடி லாங்குவேஜ் அது மாதிரி மாற்றி அவரை போட்டோம். அது ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு. சந்தோஷம். தேங்க்யூ. வருவோம், அது ரொம்ப முக்கியமான கட்டம். அதுக்கும் வருவோம். அதே மாதிரி காஸ்டியூம்ஸ், கவிதா சச்சி, she has given such a wonderful costumes, and wherever she is, where is she? Kavita madam, I thank you so much. குழந்தைங்க, அது முக்கியமான ஒரு விஷயம், மறந்துட்டோம். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அவர் வந்து சுகுமார் சார் எதாவது பண்ணிட்டாருன்னா, அது குறிப்பாக குழந்தைங்களோட அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருப்பார் தெலுங்கில். அதை பார்த்து மிரண்டு போய் இதெல்லாம் நம்மளால் முடியாது, என்ன பண்ணலான்னு யோசித்தோம். நாங்கள் எங்கள் அசோசியேட்ஸு இந்த சேஷனு நம்ம அசிஸ்டன்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு யோசித்து ஒரு வேலை பண்ணுவோம். முதல்ல சூஸ் பண்ணிப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி அவங்களெல்லாம் செலக்ட் பண்ணி அவங்க கூட பழகி ஒரு ஃப்ரெண்டாக்கி ஃபஸ்ட்டு
நம்ம டேரக்டர்னு சொன்ன உடனே சின்ன குழந்தை போய் டேரக்டர் சொல்லது பண்ணுறோன்னா மிரண்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அங்கிள் மாதிரி ஆகிட்டேன் அவங்களுக்கு. எல்லாமே என் கூட வந்து பழகுவாங்க, தோளில் உட்காருவாங்க, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேசி அதுக்கு அடுத்து ஸ்கிரிப்டெல்லாம் கொடுத்து படிங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு 2 மாதம் ட்ரைனிங் எடுத்து தி பிகம் ஸோ க்ளோஸ், தி நெவர் கன்சிடர் மீ as a டேரக்டர். ஆனால் நான் சொன்ன இது பண்ணணுன்னா பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியாக அந்த மாதிரி பழக்கத்தினால பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். நடித்த மாதிரியே இருக்காது, அவங்க ரொம்ப செயற்கையெல்லாம் இருக்காது, ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஸோ ஐ தேங்க் ஆல் த கிட்ஸ். வேர் ஆர் தே? வில் கால் தெம் லேட்டர் ஆன் டு தி ஸ்டேஜ். வெல் யா, இட்ஸ் an excellent performance and they are one of the best, each and every one of them. Magna, when it comes to Magna has designed wonderful costumes for Shalini Pandey. Thank you, Magna. சரி, இங்கே ஹீரோயின் பொறுத்தவரை அவங்க வந்து ஷீ இஸ் ஃபைன் ஆக்ட்ரஸ். ஃபஸ்ட்டு நாங்கள் படம் பார்த்தோம், சார் கேட்டார் படம் பாருங்கள் அப்படின்ட்டு. சுகுமார் சார் அந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்காங்க, அவங்க பாருங்கள், அவங்க நீங்கள் சூட்டபுளாக ஃபீல் பண்ணிங்களா, அவங்க பண்ணலாம், புக் பண்ணலாம் அப்படின்ட்டு படம் பார்த்தேன். படம் பார்த்தா கொஞ்சம் ப்ளம்பியாக இருந்தாங்க படத்தில். அது பார்க்கும்போதே எனக்கு கொஞ்சம் டவுட்டு, என்னடா இந்த மாதிரி இப்படி இருந்தால் எப்படி பண்ணுறது? இந்த அந்த கேரக்டர் ரொம்ப சீரியஸ் தெலுங்குல, நம்மளுக்கு வேண்டியது ஒரு பப்ளி கேரக்டர். இந்த மாதிரி ஒரு சீரியஸான ஆர்டிஸ்ட் எப்படி போடுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் பாருங்கள் முதல்ல அப்படின்னாரு. பார்த்தேன். அவர் இன்னும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கார், அந்த பொண்ணு ஷி கேன் டூ ஜஸ்டிஸ்ன்ட்டு. எனக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது. சரி எதுக்கு நல்லது அப்படின்னு ஒரே நாள் கூப்பிட்டு அவர் சொன்னார், யூ ஆஸ்கர், bring her down, do some auditions, shoot some stills and videos, you will understand, then if you feel right then we'll go ahead. She came down, she did a kind of first stills, after that audition we did some English dialogues, whatever, infatuation. I was really stunned. அந்த சீரியஸ்க்கு டோட்டலி கான்ட்ராஸ்ட்டு. அப்படி பப்ளியே போனோம். அப்படி ஓகே அப்படின்னு சாருக்கு ஃபோன் பண்ணி சொன்ன உடனே சுகுமார் சாருக்கு வெரி நெக்ஸ்ட் டே தே கன்ஃபார்ம் ஹர் அண்ட் ஷீ ஆல்சோ அக்ரி டு டு த கேரக்டர். ஸோ ஐம் தேங்க்ஃபுல். ஆஃப்டர் தட் ஷீ டிட் ஒண்டர்ஃபுல் ஜாப். அதை பற்றி எங்கள் செட்டில் நடந்த விஷயங்கள் நல்லது கெட்டதெல்லாம் பேசி பண்ண இந்த நைட் பார்த்தாது, அதனால் இவங்க சிறப்பாக நடிச்சிருக்காங்க. ஐ தேங்க் ஹர். ஓகே, அது ரொம்ப டைம் ஆகும். நிக்கில் சார், அவர் இங்கே பிஆர்ஓ மட்டும் கிடையாது, என் படத்தில் ஒரு இபி மாதிரி. அவர் எது வேணும்னா அவர் கூப்பிட்டு ஏங்க அந்த மாதிரி பாருங்க அப்படின்னா சரிங்க அப்படின்ட்டு. அதுக்கு அவர் ப்ரொடக்ஷன் இஷ்யூவாக இருக்கட்டும், உன்னோட ஆர்டிஸ்ட் டேட் இஷ்யூவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஹீல் இன்டர்வியூன், ஹீல் ரிசால்வ் த ப்ராப்ளம். அது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதே மாதிரி ஜிவி சார் வந்தோன்னா நான் ஃபஸ்ட்டு பார்த்ததே அவர் கன்ஃபார்ம் ஆன பிறகு தான். அந்த மாதிரி எந்த டேரக்டரும் எந்த ப்ரொடியூசர் ஹீரோவும் பார்த்துருக்க முடியாது. இது ஒரு வரலாறு. ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னே வெரி ஃபஸ்ட் மீட்லேயே நான் ஜெல் ஆகிட்டேன். வந்தோடனே ஓகே, இவர் ரொம்ப கேஷுவலாக அந்த இது இல்லாமல் வெரி டவுன் டு எர்த்தாக இருக்கார். ஓகே, கொஞ்ச நேரம் பேசணும், செட் ஆகிடுச்சு. அப்புறம் ஃபஸ்ட் டே அப்புறம் இன்னொரு மீட்டிங் ஆச்சு. இந்த மாதிரி 2-3 மீட்டிங்குள்ளே நம்ம ஓரளவுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி செட் ஆச்சு. ஃபஸ்ட் டே ஷூட்டிங்லவே வி ஜெல்ட் வெல், இட் வென்ட் வெரி வெல். ஹி ஹஸ் டன் எ ட்ரெமெண்டஸ் பர்ஃபார்மன்ஸ். இந்த படம் பார்த்திங்கன்னா அவர் எல்லா படத்துல வந்து கொஞ்சம் லோக்கல் கேரக்டர் அந்த மாதிரி பண்ணுவோம். இது ஒரு ஸ்டைலான ஒரு கேரக்டர், அவர் பண்ணாத ஒரு கேரக்டர் இது வர. ஸோ ரொம்ப எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நீங்கள் பார்த்தா நீங்கள் ரியலி யூ அப்ரிஷியேட் தட் அண்ட் ஐ விஷ் ஹிம் வெல் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அக்ரீயிங் ஃபார் த ஃபில்ம் அண்ட் டூயிங் இட் அண்ட் பிலீவிங் இன் மீ. தேங்க்யூ. பாக்யராஜ் சார், என்னுடைய பாக்யராஜ் சாரோட ரிலேஷன் சொல்லணும்னா, நான் ஸ்டூடெண்ட். ஃபஸ்ட்டு அவங்க வீட்டுக்கு போகும்போது எங்கள் கசன் தான் கொண்டு போய் விட்டார். நான் இது இருக்கும்போது கோவர்தனா சார் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு தெரியும்ப்பா, நம்ம வீட்டில் தான் இருந்தார், நம்ம ரொம்ப வேண்டப்பட்ட பையன் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் விட்டார். நான் ஒரு நாள் எப்போ போனாலும் இவர் இருக்க மாட்டார், மேடம் தான் இருக்கும். சரி டிஃபன் கொண்டு கொடுப்பாங்க, சாப்பிடுவோம், போயிடுவோம். 1-2 வாட்டி சந்தித்தேன் வீட்டில். அப்புறம் செட்டில் தான் பார்த்தேன் அங்கேங்க. அதுலேருந்து இன்றைக்கி வர ஒவ்வொரு வாட்டியும் நல்ல விஷயமா கெட்ட விஷயமா அவர் போய் பார்ப்பேன். நான் அது எது நடந்தாலும் நடக்காட்டியும் ஒரு போய் சொல்லிவிடுவேன் அவர்கிட்ட, எந்த விஷயமா இருந்தாலும். என்னுடைய ரிலேஷன்ஷிப் வித் ஹிம் இஸ் டூ லாங் from my childhood days, in the sense like my student days. So we used to look upon him like this. வீட்டுக்கு போன கூட நான் அப்படி தான் பார்ப்பேன், மறந்து பார்ப்பேன் அவரை. அவர் என்ன பார்த்துருப்பாரு, இன்னும் இப்படி பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சிருப்பாரு. ஆனாலும் இன்றைக்கும் அதே மயமரப்போட தான் இருக்கேன் நான். அவருக்கு ஈடான ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டரோ அந்த மாதிரி ஒரு மேக்கரோ நான் இதுவரை பார்க்கல.
he is very unique. He is excellent in அந்த வேர்ட்ஸே பத்தாது டிக்ஷனரி வேர்ட்ஸ் அவரை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு. நான் எனக்கு அந்த தகுதி கூட கிடையாது. ஓகே, போக சுகுமார் சார் அவர் இல்லாமல் என்னுடைய இந்த 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 சாப்டரே ஆரம்பிச்சிருக்காது என் லைஃப்பில். இது மட்டுமே இல்லை, மற்ற டிஸ்ட்ரிபியூஷன் அந்த மாதிரி வாட்டில் ஒவ்வொரு விஷயத்துலையும் என் பின்தங்கி நிற்பார். ஏதாச்சும் ஒரு டஃப்பான ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் எனக்கு தைரியம் சொல்லுவார். என்ன போயிட்டு போகுது, அவ்வளோதானே, அதை நம்ம பண்ணிக்கலாம் விடு, நம்ம பார்த்துக்கலாம் விடு, என்ன பிரச்சனையாக இருக்கட்டும், இது மைனஸ் ஆகும், ஃபைனான்ஷியல் ஆகட்டும், இன்னொரு விஷயம் எதுவாக இருந்தாலும் அவர் கூட நிற்பார் என் கூட. அந்த மாதிரி ஒரு உயிருக்கு உயிருக்கு நேசிக்கிற ஒரு நண்பர். அதை விட அதிகமாக தான் சொல்லலாம், அது ஒரு சின்ன வார்த்தை தான் நான் அப்படி சொன்னேன்னா. அவர்னால தான் இந்த என்னுடைய சாப்டரை ஆரம்பித்தது. ஐ தேங்க்யூம். தேங்கிங்ன்றது ரொம்ப ஒரு சின்ன வேர்டு. ஐ ஷுட் ஃபைண்ட் சம் பெட்டர் வேர்ட்ஸ் டு தேங்க்யூ. தேங்க்யூ. Okay. Thank you so much for all press and media who came here, who are so patient. And still, there is some more to go. Please wait. Nikhil will take care. எல்லாருக்கும் நன்றி. எனக்கு கொஞ்சமாக தமிழ் தெரியும். எனக்கு ப்ராப்ளம் என்னென்னா தெலுங்கு ஃபுல்லாக தெரியும், அவ்வளோதான். தமிழ் கொஞ்சமாக தெரியும், இங்கிலீஷ் கொஞ்சமாக தெரியும். ஐ டோன்ட் நோ ஹவு கேன் ஐ ஸ்பீக் அண்ணி. ஸோ I think it's honor to share the stage with Bhagiraja sir. Sir, namaste sir. Because ungal padathil na paathiru or childhood from my childhood days, I have become like this. He's my very big inspiration. And Udhay Kumar sir, నేను తెలియమా అని అడిగారు మీరు. I know you very well. We have seen your movies in Telugu, all dubbed, and at the same time they are remade. So they are very, very big hits. And so I have to tell thanks to Shivagaru, producer Shivagaru, and Mohan Raja and Snehan for the lyrics. And Chagarajan sir, thank you very much sir for supporting us for this, because you're a very big producer. And we know you from since. So thank you very much, sir. And Tod Dhanni sir, it's my dream to work with him, Tod Dhanni garu. And for my first movie, I came to Madras to meet him, and I asked him to art direction to do the art direction for my movie, but it's not happened. And always eager to work with you. I'm waiting for you to enter into my project. So thank you sir. And especially I have to tell Jayachitra madam, Chellarkottu Chittamma, I think. See, on the age life, she came, and how she's talking, her voice is like, what should I say, so young, and her thoughts are young. And so really, you're always mesmerizing us since my childhood days. You're all now also, ma'am, your speech is fabulous. So thank you for. We're lucky to have you. We're honored to have you in this movie. Thank you, ma'am. And how to tell Shalini Pandey, you're a beautiful actress, seriously. So your performance is awesome. Because in Telugu, Tamanna did that role. We thought like she has done very good job in Telugu. So some people said that we can't repeat the same magic, but actually the character is little dramatic in Telugu, but she managed little naturally in Tamil, and kutti expression la super irukku. Thank you. And Prakash, I have I'm very big fan of your music. Now I have become very big fan of your performance. So on the ego or small, both the artists actually, it's a complementary. If he's doing well, she does well. So it's a complementary. Both are very good assets for this project. And Rekha ma'am, thank you very much. And Ganesh sir,
superb, sir, visuals, because you're like old wine. I don't know. So the movie has come, is transforming from film to digital, and super visuals, and like old wine in the, it's like your visuals are very young. Thank you, sir. Thank you very much into the project. And I should tell now my friend, I think అందరి గురించి చెప్పానేమో అనుకుంటున్నాను. My friend మౌలి గారు, he's very passionate. In the movie Pagambodu, I felt like, so actually sometimes it's very big hit. 100% is very big hit in Telugu. It was very big hit. I felt like so it's impossible to repeat the same magic, but has done fabulous job. All artists in the movie, everyone performed well. And so he asked me to watch the movie, and so he asked me to tell if any mistakes are there, will correct them something. So I felt like actually this is a, if I made a mistake in Telugu, this is a correction in Tamil. So it's like he's corrected in Tamil. So I felt like that. He has done fantastic job from the beginning, but I know actually as a producer I am not very little, and he has been through so many hardships now also. But we have to manage the production, at the same time has to manage the direction, has to please everyone. So to what should I say, తన డ్రీమ్ని కరెక్ట్, తన ట్రూ ఏమనాలి, సో హ్యాస్ ఐ థింక్ నాకు లాంగ్వేజ్ కరెక్ట్గా వచ్చాను, ఇంకా బాగా చెప్పుండేవాడిని. తెలుగులో చెప్పనా? సో తను అంటే నిజంగా అంటే తన ఒక డ్రీమ్ని ఫుల్ఫిల్ చేసుకోవడం కోసం తన పడ్డ కష్టం నిజంగా చాలా చాలా గొప్ప విషయం. ఎలా అంటే చాలా కష్టపడ్డాడు దానికోసం, ఆయన కోసం. సినిమా అంటే ప్యాషన్. ఆయన అమెరికాలో ఉన్న ఎక్కడున్నా సరే సినిమా తిరుగుతూనే ఉంటుంది, బ్రెయిన్లో తిరుగుతూనే ఉంటుంది, ఎప్పుడు సినిమా గురించే మాట్లాడుతుంటారు. సినిమానే హీ ఈట్ సినిమా, హీ డ్రింక్ సినిమా అన్నట్టు. సో అంతేకన్నా సో ఈ సినిమాని మొత్తం ఇంత అద్భుతంగా తీర్చినందుకు రియల్లీ వెరీ హ్యాపీ. అండ్ యాజ్ నేను డైరెక్టర్ మిమ్మల్ని పరిచయం చేయడం కాదు, నన్ను ఒక మంచి ప్రొడ్యూసర్ చేశారు తమిళ ఇండస్ట్రీలో. అండ్ బట్ ఇక్కడ నాకు ఎవరికి తెలియదు యాక్చువల్గా, ప్రొడ్యూసర్గా నాకు ఎవరికి తెలియదు యాక్చువల్గా. నేను ఎవరిని ఇన్వైట్ చేయడం కూడా కష్టం. ఎందుకు కష్టం అంటే అక్కడ రీమేక్ కోసం ఎవరైనా ఆడియో ఫంక్షన్స్కి వచ్చినప్పుడు నేను వాటి వెళ్ళను, ఇన్వైట్ చేసిన. ఎందుకంటే ఇప్పుడు రాసుకుంటూ కూర్చుందాం అనుకుంటాను. సో ఆ టైం వేస్ట్ చేయలేను. సో నేను ఎవరికి హెల్ప్ చేయలేదు. సో ఐ కాంట్ టాస్క్ ఎవరిని కూడా ఇక్కడ రమ్మని అడగలేను. నేను ఇక్కడ ఏ ఫంక్షన్కి ఇక్కడికి వచ్చి నన్ను సపోర్ట్ చేయని అడగలేను. సో అలాంటి ప్రొడ్యూసర్ నేను, బికాస్ తెరవనికి ఉండే ప్రొడ్యూసర్ మాత్రమే అనమాట. సో అలాంటప్పుడు తనే మొత్తం ఈ వెయిట్ అంతా తీసుకుని ఈ సినిమాని కంప్లీట్ చేశారు, చాలా కష్టాలు పడి. సో అండ్ విష్ యూ ఆల్ ది బెస్ట్. ఈ సినిమా చాలా పెద్ద హిట్ కావాలని, మీ ప్యాషన్ ఫుల్ఫిల్ కావాలని, ఇంకా పెద్ద డైరెక్టర్గా మంచి మంచి సినిమా చేయాలని కోరుకున్నాను. థ్యాంక్ యూ సార్, థ్యాంక్ యూ మౌలి గారు. అండ్ మా చెల్లి భువన, తన గురించి చెప్పాలి. అసలు ఒక హస్బెండ్కి సపోర్ట్గా ఒక సినిమా తన హస్బెండ్ డ్రీమ్ని ఫుల్ఫిల్ చేయడం కోసం తను ఎంత కష్టపడిందో ఈ సినిమా కోసం నేను మాటలో చెప్పలేను. మొత్తం కష్టం అంటే నిఖిల్ గారు చెప్పారు, ఒరిజినల్ ప్రొడ్యూసర్ అని. షీ ఈజ్ ద రియల్ ఒరిజినల్ ప్రొడ్యూసర్. ఈ సినిమా మొత్తం తన బ్లడ్ స్వెట్ అంతా ఉంది, అక్కడ కామ్గా కూర్చొని ఉంది, కానీ మొత్తం వర్క్ అంతటి వెనకాల తన కష్టం ఉంది. థ్యాంక్స్ అమ్మా, విష్ యూ ఆల్ ది బెస్ట్. ఈ సినిమా నా కోసం, మౌలి గారి కోసం కాదు, నీకోసం హిట్ కావాలి సినిమా. నీ కష్టం మొత్తం వృధా పోదు. ఎందుకంటే ఒక సినిమా కోసం ఇంత కష్టపడ్డ తర్వాత, ఇంత హానెస్ట్గా కష్టపడ్డ తర్వాత ఈ సినిమా డెఫినెట్గా సక్సెస్ తీరుతుంది. ఒక విషయం మాత్రం చెప్తున్నాను, ఎందుకంటే సినిమాని మేము ఇంతవరకు సరిగా ప్రజెంట్ చేయకపోయామో తెలియదు, బికాజ్ 1.5 year లాంగ్ జర్నీ. మేబీ ఇది కరెక్ట్గా మార్కెట్లోకి తీసుకెళ్తున్నామో లేదో మాకు తెలియదు, కానీ అది ఒక అద్భుతమైన సినిమా. ఫ్యామిలీతో మొత్తం చూడొచ్చు, అందరు కలిసి చూడొచ్చు. సో ఇది చాలా మంచి సినిమా. మిమ్మల్ని అందరూ ఎంటర్టైన్ చేస్తుంది, అందరూ ఎంజాయ్ చేస్తారు ఈ సినిమాని. డెఫినెట్గా ఒకసారి సినిమాకి వచ్చారంటే మీరు మీ ఫ్రెండ్స్ని, ఫ్యామిలీ అందరినీ తీసుకొస్తారు తిరిగి. సో సినిమా చూడండి. ముఖ్యంగా ప్రెస్ పీపుల్కి మీరే ఈ సినిమాని ప్రేక్షకులకు తీసుకెళ్ళాలి, ఆడియన్స్లో తీసుకెళ్ళాలి. సో ఈ సినిమాని మీరే తీసుకెళ్ళి అందరి ముందు పెడతారని, మార్కెట్లో మంచి పొజిషన్లో తీసుకెళ్తారని ఆశిస్తున్నాను. థ్యాంక్ యూ అండి, థ్యాంక్ యూ వెరీ మచ్. థ్యాంక్స్ టు ఎవ్రీవన్.
ఇంకా సీతాకోకల బటర్ఫ్లై இருக்கும் தெரியும் కదా அந்த బటర్ఫ్లై தான் இங்கெல்லாம் கலர்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அந்த சூப்பர் கேண்டிடேட் இந்த மாதிரி கேண்டிடேட் நான் எங்கெங்கே பார்க்கல ஓ தேங்க்யூ நிக்கில் தேங்க்ஸ் ஃபார் திஸ் தேங்க்யூ எவ்ரி திங் என்னுடைய மரியாதைக்குரிய என்னுடையன்னு சொல்கிறத விட சினிமா இண்டஸ்ட்ரியினுடைய ரொம்ப ரொம்ப மரியாதைக்குரிய சீனியர் டெக்னீஷியன் தோட்டத்தண்ணி சார் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அவர் கூட மேடையில் உட்கார்ந்துருக்கிற அனைத்து திரையுலக பிரமுகர்களுக்கும் விழாவுக்கு வந்திருக்கிறவங்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்கள் மற்றும் டிவி நண்பர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழாவில் கலந்துக்கிட்டது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தினுடைய தயாரிப்பாளரும் டைரக்டருமான சுகுமார் அவர்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த முதல்லாம் சினிமா எல்லா லாங்குவேஜ் படமும் தமிழ்நாட்டிலேயே இங்கேயே சென்னையில் ஏதாவது ஒரு விதத்தில் ப்ரொஜெக்ஷன் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருந்தது. எல்லாம் அவங்கவுங்க ஸ்டேட்டுக்குன்னு எல்லாம் பிரிஞ்சு போனதுனால இப்போ நிறைய படங்கள் அப்படி பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. சில நேரங்களில் தேட்டரில் சில படங்கள் ரிலீஸ் ஆகும். தெலுங்கு படங்கள் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் ஃபெமிலியரான படங்கள் அப்படிங்கும்போது ரிலீஸ் ஆகும். ஸோ அப்போ ரிலீஸ் அப்போவே அந்த ரங்கஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகுமார் அவர்கள் டைரக்ட் பண்ண படத்தை பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாட்டுகள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி அந்த படத்தில் எல்லாமே ரொம்ப நல்லா மிக்ஸ் ஆகிருந்தது. ஸ்க்ரீன் பிளேயில் சாங்ஸ் முதல் கொண்டு ஃபைட்ஸு அது எல்லாமே ரொம்ப அழகாக மிக்ஸ் பண்ணியிருந்தார். நல்ல டைரக்டராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்தால் உடனே பாராட்டியிருக்கலாம். சரி, ஆந்திராவில் இருக்கிறதுனால ஏதாவது சந்தர்ப்பம் வரும்போது பேசிக்கலான்னு நினச்சேன். அதனால் இன்றைக்கி அவரை பார்க்குறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக தமிழில் கூட அவர் படம் பண்ணணும், டைரக்ஷன் பண்ணணும். ஏன்னா உங்கள் படம் பார்க்குற ஹீரோஸு கண்டிப்பாக நீங்கள் சப்ஜெக்ட் சொன்னோம்னா யாருமே மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. அதனால் ஸ்ட்ரெயிட் தமிழில் கூட நீங்கள் படம் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். எல்லாருமே இதில் ஜெயசித்ரா என்னுடைய முதல் நாயகி, என்னுடைய படத்தினுடைய நாயகி அப்படின்னு சொன்னால் ஜெயசித்ரா மேடம் தான் சொல்லணும். எப்படின்னா, நான் முதல் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்த படத்தினுடைய நாயகி. ஏழை பணக்காரன்னு சொல்லி ஒரு படம், ஜி ராமகிருஷ்ணன் சார். அதுதான் முதல்ல நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக போய் நின்னேன். அந்த படம் முதல் நாள் பார்த்தோம், ரெண்டாவது நாளோட பேக்கப் ஆகி போச்சு. அந்த படத்தில் முதல் நாள் இவங்களை பார்க்கும்போது இவங்களையெல்லாம் பார்க்குறதெல்லாம் பெருசாக, ஏன்னா சினிமாவில் பார்த்தது, அதுக்கப்புறம் செட்டில் பார்க்கும்போது ரொம்ப அதிசயமாக அப்படியே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவங்க படங்களை எல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு. அப்போ ஜி ராமகிருஷ்ணன் சார் டைலாக் ஒன்று சொல்லி கொடுத்தாரு. ஒரு சீனோட டைலாக் என்னங்கிறது அவங்களுக்கு சொன்னாங்க. அப்போது கேட்டுக்கிட்டே இருந்துட்டு அவங்க ஜெயசித்ரா மேடம் அவர்கள் எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு நின்னாங்கண்ணே, இப்போது சொன்னீங்களே அந்த டைலாக்கு, அது நான் க்ளோஸ்அப்பில் சொன்னால் நல்லா இருக்காது அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒரே ஷாக்காக இருந்தது. என்ன இவங்க ஆர்டிஸ்ட்டு டைலாக் கேட்டு பேசாமல் இருக்க வேண்டியதானே, இது க்ளோஸ்அப்பில் சொன்னால் நல்லா இருக்காதே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களே அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா ஜி ராமகிருஷ்ணன் சிரிச்சுக்கிட்டே அவர் இப்படி பேப்பர் எடுத்து காமிக்கிறாரு. ஏன்னா அவர் மார்க் பண்ணி வச்சுருக்காரு அது க்ளோஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆச்சரியமாக அந்த பார்த்துக்கிட்டேன். சரி, ஆர்டிஸ்ட்டுன்னு சொன்னோம்னா கண்டிப்பாக எது எப்படி சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுல அவங்கவுங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா. அதை அதுக்கப்புறம் அப்போது சாதாரணமாக எடுத்துக்கிட்டேன். ஆனால் சிவப்புராஜாக்கள் படத்தில் தான் உண்மையிலேயே அந்த ஷாட்டுகள் அப்படிங்கிறத ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறத நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதில் ஒரு சீன், அதில் நான் சிவப்புராஜாக்கள் டைலாக் எழுதியிருந்தேன். என்னென்னா, கடையில் இருப்பாங்க ஸ்ரீதேவி மேடம். அப்போது ரெகுலராக கடைக்கு வருவார். இவர் வரும்போதெல்லாம் கமலஹாசன் நேராக வருவார். வந்தோடனே கர்ச்சிப் அப்படிம்பார். உடனே இவங்க கர்ச்சிப் எடுத்து வைப்பாங்க. ரெண்டாவது தடவை வருவார் கடைக்கு, அதே மாதிரி கர்ச்சிப் எடுத்து வைப்பாங்க. மூணாவது தடவை வரும்போதே பார்த்துட்டு ஸ்ரீதேவி இவங்களே என்னென்னா கர்ச்சிப் எடுத்து டக்குன்னு அப்படி வைப்பாங்க. அவர் வேணும்னு குசும்பா, இல்லை எனக்கு கர்ச்சிப் வேண்டாம் அப்படின்னு இவங்க ஷாக் ஆவாங்க. எனக்கு பனியன் வேணும் அப்படின்னா உடனே சிரிச்சுட்டு கீழே குமிஞ்சு பனியன் எடுப்பான். எடுத்து போகும்போது திடீர்னு கேட்பாங்க, பனியன் கை வச்ச பனியன் வேணுமா, கை வைக்காத பனியன் வேணுமா அப்படிம்பாங்க.
உடனே அவர் கமல் வந்து நான் எழுதியிருந்தேன், யூஸ்வலாக கை வைக்கிறது தான் நான் ரொம்ப லைக் பண்ணுவேன் அப்படின்னு. இது 2 பேர் இப்படி நிற்கிறாங்க, 2 பேர் ப்ரொஃபைல் நிற்கிறாங்க, அதை ஷார்ட் இப்படியே வச்சுட்டு அப்படியே எடுக்கிறாரு எங்கள் டைரக்டர். நான் டைரக்டர்கிட்ட சார் கட் பண்ணி எடுக்கலாம். என்ன கட் பண்ணி சும்மாரியா டைம் போயிட்டுருக்கு. இல்லை சார் கமல் அது க்ளோஸ்அப்பில் சொன்ன நல்லாயிருக்கு, இல்லை சஜஷனில் சொன்ன நல்லா என்ன க்ளோஸ்அப்பில் இல்லை சார் அது இப்போ நான் கை வைக்காது தான் லைக் பண்ணுவேன்னா அது தனியாக ஒரு ஷார்ட் வச்சோம்னா அது ஒரு டைப்பாக அப்படி ஒரு ரியாக்ஷனோட மேலேருந்து கீழே வச்சு, ஏன்னா எழுதுனவனுக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகணுமேனு எனக்கு ஃபீலிங்கு. அவர் டைம் ஆகுதுன்னு இப்படின்னு வச்சுட்டு இப்படியே ஸ்ட்ரைட்டாக இப்படி ப்ரொஃபைலாக சொன்னால் இதில் என்ன அது அந்த பஞ்சே ஒர்க் அவுட் ஆகாது. அதுக்கப்புறம் ரொம்ப சண்டை போட்டதுக்கப்புறம், யோ எனக்கு ஷூட்டிங் முடிக்கணுன்ட்டு என்ன விளையாடுறியா? இல்லை சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு அது எழுதுந்தே தேட்டரில் கிளாப்ஸ் அடிப்பாங்க சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு. அப்போ தான் அந்த ஷார்ட் வந்து நம்ம ஃபீல் பண்ணும்போது தான் தெரியுது எதை க்ளோஸ்அப்பில் சொன்னால் நல்லாயிருக்கும், எதை ரொம்ப லைக் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. ஸோ அவங்களோட அந்த படத்தில் ஃபஸ்ட்டு நடித்தது அது ஃபஸ்ட்டு படம் நடித்ததில்லை. அவங்க நடித்த படத்தில் வந்து முதல் ஏழை பணக்காரன், அப்போ 2வது நாளே போயிடுச்சு. அவங்கள வந்து நான் நடித்த சந்திரமௌலி வந்து இங்கேருந்து அமெரிக்கா போயிட்டு நியூயார்க்லலாம் இருந்தவர், அவர் ரொம்ப தமிழ் இண்டஸ்ட்ரி நேசித்து வந்து படம் எடுக்க வந்திருக்காரு அப்படின்ட்டு. அப்புறம் ஜெயசித்ரா மேடத்தை பற்றி அப்படியே அவர் பேச ஆரம்பிச்சுன்னு தான் லேசாக ஷார்ட்டுக்கு ஷார்ட்டு நம்ம ஸ்நேகனெல்லாம் ஓவர் கிராஸ் பண்ணி வர லேசாக மனசுக்குள்ளே ரசித்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ இங்கே என்ன பேசுகிறதுன்னு தெரியல. என்னென்னா செக்ரட்டரி ஆனதுனால உதயகுமார் அவர்கள் வந்து எல்லாத்தையும் அழகாக அறிமுகப்படுத்தி பேசிட்டார். ஒருத்தர் விடாமல் எல்லாத்துக்கும் யார் யார் என்ன அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு எல்லாம் பேசிட்டார். அதனால் பெருசாக நல்லா ஓடின படம் அப்படிங்கிறதுனால வந்து கண்டிப்பாக ஆல்ரெடி ப்ரூவ் ஆன படம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நல்லா ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருந்தது. அதில் எல்லோரும் பேசும்போது ஜிவி அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறதுனால எனக்கும் அதை பார்க்கணுன்னு ஆவலாக இருக்குது. அதனால் அதுக்கு முன்னாலேயே நான் வந்து அந்த தெலுங்கு படத்தை இன்றைக்கி எப்படி நைட்டு பார்த்துருவேன் 100% லவ். என்னென்னா இதை பார்த்துட்டு அதை பார்த்தா தான் அந்த கம்பேரிசன் எப்படி என்னங்கிறதெல்லாம் தெரியும். அதனால் நானும் படம் பார்க்குறதுல ஆவலோடு இருக்கேன். படம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும். அதனால் அட்வான்ஸாக எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஒன்று சந்திரமௌலி மட்டும் எனக்கு ரொம்ப நாளாக பழக்கம், அவரே சொல்லிட்டார். அவர் வந்து என்னை வந்து இந்த படம் ஆரம்பிக்கும் போது பார்த்தாரு, அதுக்கப்புறம் நடுவில் பார்த்தாரு, அப்புறம் இப்போ முன்னால் பார்த்தாரு. நடுவில் கொஞ்சம் ஃபீல் பண்ணி ஒரு தடவை கொஞ்சம் முகவாட்டமாக இருந்தார். என்ன இல்லை சும்மா உங்களை பாட்டு போகலான்னு வந்தேன். இல்லையா என்ன ஏதோ ஒரு மாதிரியாக இருக்கானே. இல்லை சார் அது உடனே முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். படம் கொஞ்சம் டிலே ஆகுது, அதில் எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்கு ஒரே அப்செட்டாக இருக்குது. நான் நியூயார்க்லேருந்து வந்து மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வந்து கொஞ்சம் இப்படியெல்லாம் கொஞ்சம் மனவாட்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி லேசாக ஃபீலிங்காக சொன்னார். நான் நினச்சிக்கிட்டேன் நியூயார்க்லேருந்து இங்கே வந்தது இவருக்கு ரொம்ப ஃபீலிங்னா, இங்கேருந்து நான் நியூயார்க்கில் போனது எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது. ஏன்னா போய் இறங்கணுன்னே எம்ஜிஆர் உடம்பு சரியில்லாம் படுத்திருக்காரு, போய் பார்க்குறதுக்காக நியூயார்க்கு போகிறோம். ஏர்போர்ட்டில் இறங்கி அங்கே போகணுன்னு பார்த்தா வெளியே வர்ற 5 பேர் நான் டாக்டர் தம்பு, என் அசிஸ்டன்ட் குமார், லிவிங்ஸ்டனு எல்லோரும் 5 பேருமா இறங்கி குளிர் அவ்வளோ தாங்கலை. இன்னும் 5 மணிக்கு இப்படின்னா ஃப்ளைட்டில் இருக்க வரைக்கும் தெரியல. இறங்கி ஏர்போர்ட்டுக்குள்ளே வரும்போதே ஒரு மாதிரியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒருத்தன் வந்தான், கேப் கேப் ஒன் கேப் 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 அப்படின்னா. நான் அங்கே பார்க்குறேன், அங்கே எழுதி போட்டிருக்கு, அதாவது ஹெல்ப்புக்கு வேணுன்னா கேப்புக்கு அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு டெஸ்கே வச்சுருக்கு. அதுக்குள்ளே அவன் வந்து காட்டுன்னு 2 அப்படின்னு சொல்லி தம்பு டாக்டர் தம்பு வந்து கூப்பிட்றாரு. இல்லை அங்கே எழுதி போட்டிருக்கு, இவன் கூப்பிட்றான், எதுக்கு இவங்க கூட போகணுன்னா. இல்லை எல்லாம் ஒன்று தான், 2 நான் తెలుసు அப்படி இப்படின்லாம் சொல்லி எங்களை கூப்பிட்டு வந்துட்டார். அப்புறம் வர நான் அப்பவும் கேட்குறேன், எல்லாம் பேசிக்கோங்கண்ணே. எங்கே நியூயார்க்கில் ஹில்டன் ஹோட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோன்னா how many percent 5% 150 அப்படின்னா. ஓகே 150ன்னு சொன்னோடனே சார் கரெக்டு சார் அப்படின்னு சொல்லி தம்பு சொன்னார்னு சொல்லிட்டு ஏறிட்டோம். ஏறி ஹில்டன் ஹோட்டலில் போய் இறங்கணுன்னே ஒரு $150 எடுத்து கொடுத்தா, வாட் 150 யூ செட் 150ன்னா பர்சன் 150 அப்படின்னா. எனக்கு என்னடா நம்ம ஊர் ஞாபகம் வந்துடுச்சு. போய் ஐஸ்கிரீம் இங்கே பீச்சில் வாங்குவோம், எவ்வளோ பணம் 150 அப்படின்னு. சரி வாயில் எடுத்து வச்சுருவோம், சப்பீட்டுக்கு 50 பைசா எடுத்து கொடுத்தேன். யோ
1.50ன்னு சொன்னார். அதே 1.50 தான், நீ 50 பைசா, ₹1.50 அதே கதை அங்கே. ஊர் மாறுது, மனுஷனுக்கு மாறுறதே இல்லை. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அதனால் அவர் வந்து அவருடைய அனுபவத்தை இங்கே சொல்லும்போது எனக்கு ரொம்ப காமெடியாக இருந்தது. பரவாயில்ல, ஒன்றும் சந்திரமௌலி ஒன்றும் ஃபீல் பண்ணிக்க வேண்டாம், நானும் அங்கே வந்து அனுபவப்படுறேன், நீங்கள் இங்கே வந்து அனுபவப்படுறீங்க. கடைசியில் வந்து படம் நல்லா வரணும், அதுதான் ரொம்ப முக்கியம், வேறு ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை அப்படின்னா. ஸோ கடுமையாக உழைச்சிருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. எல்லாருமே இதில் வேலை பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டோட அவங்க, ஏன்னா ஒரு குடும்பம் மாதிரி ஆகிட்டோம். குடும்பம்னா 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகும்போது அப்புறம் குடும்பம் ஆயிடுவாங்கல்ல, அந்த அளவுக்கு வந்து அவளால வேலை பார்த்துருக்காங்க. ஆனால் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு படத்தை வந்து மறுபடியும் ஒரு தடவை ரீமேக் பண்ணும்போது எல்லாம் நல்ல டெக்னீஷியன், அனுபவம் உள்ளவங்களாக இருக்காங்க. அதனால் வந்து கண்டிப்பாக படம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறேன். அப்புறம் பேசும்போது முன்னால் ப்ரொடியூசர் பேசிட்டு போனார் நம்ம ஜேஎஸ்கே. ஆமாம், அந்த கோமாளி படத்தை பற்றி ஏதோ ஒரு வேர்த்து போனேன். ஏற்கனவே கோமாளியில் என்கிட்டயும் ஒரு ப்ராப்ளம் இருந்துட்டுருக்கு. கதை பிரச்சனையில் வந்து நான் நினச்சேன் அதுதான் பிரச்சனை படத்தில், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுதான் இவர் தான் சொல்ல, இவர் ஏன்டா அதை பற்றி சொல்கிறாரு நான் நினச்சிக்கிட்டேன். அப்புறம் பார்த்தா வேறு டிஸ்ட்ரிபியூட்டரு அப்படின்னா, நான் டிஸ்ட்ரிபியூட்டர் பிரச்சனைலாம் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சேன், எங்காலத்தோடு முடிஞ்சு போச்சு. இப்போல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் ப்ராப்ளம் இல்லை, இப்போல்லாம் வேறு மாதிரி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் இன்னும் டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த தேட்டருக்காரங்க ப்ராப்ளங்கிறது இன்னும் ஆமாம் தொடர்ந்து இருந்துகிட்ருக்கு. ஏன்னா நான் டிஸ்ட்ரிபியூட்டர் அனுபவிச்ச மாதிரி எவனுமே அனுப்பிச்சிருக்க மாட்டேன். எனக்கும் படத்துக்கு சம்மந்தமே இல்லை. ஒரு படம் நடித்து கொடுக்குறதுக்காக போனேன் மாதவன் சாருக்கு. அப்புறம் காசு கேட்டார். சார் உங்களுக்கே பிஸ்னஸ் ஆகுது, நீங்கள் ஒரு 2-3 நாள் நடித்தா நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, அதுக்காக நான் நடிச்சிருக்கேன், இதில் பணம் எல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு. எதுக்கு வந்திருக்கீங்க என்ன? இல்லை அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருத்தர் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காரு சாமிநாதன், அவர் உங்கள் கையால் அதை வந்து பணத்தை வந்து வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு. அப்புறம் எங்கள் கையால் என்னென்னா, ராசிக்கு சார் கிழக்க பார்த்து நில்லுங்க அப்படின்னா, நான் கிழக்க பார்த்து நின்று வாங்கி காசு வாங்கி கொடுத்துட்டேன். படம் ரிலீஸுக்கு அப்புறம் பார்த்தா எனக்கு வருது, டிசிஆர் இது அனுப்புவாங்கல்ல, இது எனக்கு எதுக்கடா வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா கடைசியில் இவ்வளவு தான் ஓடிச்சு, இதுக்கு மேலே ஓடல, இந்த கலெக்ஷன் பேலன்ஸ் எல்லாம் நீ கொடுக்கணும்னா. நான் எதுக்கையா கொடுக்கணும்னா, இல்லை நீ தான் கொடுக்கணும் அப்படின்ட்டா. எதுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், இல்லை நீங்கள் தானே அப்படின்னா. வாங்க யோ, நான் ஒன்றுமே பண்ணல. உடனே பஞ்சாயத்து கூப்பிட்றாங்க. இறந்து போனார் நம்ம சிந்தாமணி முருகேசன், அவர் வந்து பஞ்சாயத்து, அவர் தான் தலைவர். அவர் என்கிட்ட கேள்வி கேட்குறாரு பாருங்க, சார் நீங்கள் கிழக்க பார்த்து நின்னீங்களா? நின்ன காசை கொடுத்தீங்களா? கொடுத்தேன். பின்ன இப்போ நீங்கள் தான் காசு கட்டணும். எனக்கு சம்மந்தமே இல்லையா? ஏன்னா இது ஒரு நியாய தர்மமே வேண்டாமா அப்படின்னா, கிழக்க பார்த்து நின்னீங்கல்ல பின்ன கொடுங்க அப்படின்னு சொன்னார். கடைசியில் மாதவன் சார் வந்து சும்மா நடித்ததுக்கு அது இன்னைக்கு வரைக்கும் அதே தான் நடந்துட்டுருக்கு. அதனால் இந்த ஒரு பாதிரியார் வந்து அவன் ஃபஸ்ட்டு பாவம் பாரிஸுக்கு வந்து இறங்கினார். இறங்கணுன்னே பத்திரிக்காரங்க கேட்டாங்க, இறங்கணும் பாதிரியார்கிட்ட, நைட் கிளப்புக்கு போவீங்களா அப்படின்னு. பாதிரியாருக்கு என்ன தெரியும் நைட் கிளப்பா அப்படின்னா, அது எங்கே இருக்குது அப்படின்னாரு. உடனே அடுத்தது பேப்பரில் நியூஸ் ஃப்ளாஷ் ஆச்சு, பாரிஸில் இறங்கணுன்னே பாதிரியார் நைட் கிளப் எங்கே இருக்குதுன்னு கேட்டார். எல்லோரும் பிடிச்சிட்டாங்க லைனை. நீ எப்படி போய் இறங்கி நைட் கிளப்பு எங்கே இருக்குன்னு போய் இறங்கணுன்னே கேட்குறான்னு. நோ அப்படி இல்லை அப்படின்னா. பின்ன என்ன அப்படி இல்லை, நான் அவனை கூப்பிட அந்த ஆளை கூப்பிட்டுனேன், என்னையும் எப்படி வந்திருக்குண்ணா. இல்லை சார் என்ன தப்பாக ஒன்றும் இல்லையே, கரெக்டு தானே. என்ன நீ என்ன கேட்டேன்னா, இல்லை வந்து நைட் கிளப்புக்கு போவீங்களான்னு கேட்டேன். நான் என்ன சொன்னேன், நைட் கிளப்பா அப்படின்னா அதுக்கப்புறம் எங்கே இருக்குண்ணா. ஆமாம் நைட் கிளப்பா அப்படின்னா எங்கே இருக்குன்னு நான் அப்படி தானே கேட்டேன். நைட் கிளப் எங்கே இருக்குன்னு வந்திருக்குண்ணே. சார் நான் எடிட் பண்ணிட்டேன், அப்படின்னாங்கிறது எனக்கு தேவையில்லை. நைட் கிளப் எங்கே இருக்குன்னு நான் எடிட் பண்ணிட்டேன் அப்படின்னு. இப்போ என்ன பேச முடியும்? அதனால் அவர் சொல்லும்போதெல்லாம் எனக்கு அங்கேருந்து வந்து இப்படி ஆகிப்போச்சு, அங்கேருந்து இங்கே இருந்தாலும் எங்கே இருந்தாலும் மனுஷங்க தான், எங்கே போனாலும் அந்த தப்பு நடக்கத்தான் செய்யும். ஆனால் இதெல்லாம் நான் கிழக்க பார்த்து நின்ற மாதிரி ஒரு அனுபவமாக நினச்சிக்கோங்க. அனுபவமாக நினச்சிட்டு அடுத்த படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும். அப்புறம் இத்தனை பேர் கோமாளி கதை மேட்டர் என்ன சொல்கிறது, பிரச்சனையில் தான் இருக்குது கதை. இந்த கதையை எடுத்துட்டா பிரச்சனை அதுதான். அதில் ரொம்ப காமெடி என்ன அப்படின்னா, என் கதை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டார் ஒருத்தர் கம்ப்ளைண்ட்டு.
அப்புறம் அந்த கதையில் பார்த்தா அந்த சாராம்சம் எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு அவர்கிட்ட போய் கேட்டோம். அவர் சொன்னார், சார் ஃபுல் இதை பாருங்கள் அப்படின்னா. இல்லைப்பா ஃபுல் இது பார்க்க வேண்டியதில்லை, அந்த சாராம்சம் தானே நாங்கள் பார்க்கணும். அப்படி இல்லை சார், ஃபுல் படம் நான் காமிக்கிறேன், அது வேறு இது வேறு அப்படின்னு. இல்லையா இது இல்லாமல் அது இல்லை, இது இல்லாமல் அது இல்லை, இதை தூக்கிட்டா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சண்டை நடந்துகிட்ருக்கு. அதில் இன்னும் தீர்மானத்துக்கு வர முடியல. ப்ரொடியூசர் வந்து அவரை கேட்டோம்னா அவர் என்ன சொல்கிறார், சார் நீங்கள் சங்கத்துலேருந்து வந்திருக்கீங்க ஓகே, பட் அந்த படத்தினுடைய டைரக்டர் என்ன அப்படிங்கிறத வந்து அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்கன்னா, அந்த டைரக்டருக்கு எங்களுக்கு சிங்க் ஆகலை. இது இன்றைக்கி இல்லை, இது ரொம்ப காலமாக. அந்த கன்னி பருவத்திலேன்னு ஒரு படம், அந்த படம் வந்து ஒரு பையன் கதை சொன்னான், எனக்கு கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் அவுட்லைன் பிடிச்சிருந்தது. அந்த லைன், கல்யாணம் ஆனோடனே புருஷனுக்கு வந்து ஆண்மை இல்லாமல் போயிடுச்சு, அதில் வர்ற பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அது கதை சொன்னான். அந்த லைன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேற ஒருத்தர், அப்போ ஒன்றும் சினிமா கூட வரல, நான் வேற ஒருத்தர் வந்து எடிட்டர் ராஜகோபால் அவங்க எல்லாம் வந்து படம் பண்ணுறோன்ட்டு இந்த கதையை கொஞ்சம் கேளுங்கன்னா, நான் அவுட்லைன் நல்லா இருக்குன்னு கொஞ்சம் இதை ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி நீங்கள் கொடுங்க அப்படின்னா, நான் ஒரு ஃபுல்லாக உட்காந்து ஃபுல்லாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி கொடுத்தேன். அப்புறம் ஏதோ ஒரு காரணத்துக்கு அவங்க எடுக்கலை. அப்புறம் ராஜ்கண்ட் சார் படம் எடுக்கும்போது அசிஸ்டன்ட் 16 வயதில் அது ரயிலெல்லாம் முடியும் போது பாலகுட்டனுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக அவர் டைரெக்ஷனாக போட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இப்படி ஒரு கதை வந்து நான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணேன், அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஃபுல்லாக நேரேட் பண்ணேன். நல்லா இருக்குது ராஜன் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி வாங்கிக்கலாம், இதையே பண்ணிடலாம் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், ஒரு பையன் இந்த அவுட்லைன் சொன்னான், அந்த ஒரு அதை வச்சு தான் நான் டெவலப் பண்ணியிருக்கேன். அதனால் அந்த பையனை கூப்பிட்டு அதுக்கு ஏதாவது கொஞ்சம் பணம் கொடுத்து அவங்ககிட்ட ரைட்ஸ் வாங்கிக்கலாம், எழுதி வாங்கிக்கலாம். யார் பையன் அப்படின்னு. அப்புறம் ஒரு புது பையன் அவன் இப்படி சொன்னான் அப்படின்னு. அப்புறம் அவனை கூப்பிட்டு நான் அவங்ககிட்ட சொன்னேன், எப்பா போய் ஸ்க்ரீன் ப்ளே நான் பண்ணிட்டேன், அதனால் உன்னோட அவுட்லைன் தானே போய் சொல்லி நான் தான் அவுட்லைன் சொன்னேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, என்ன உனக்கு வேணுமோ கேட்டு வாங்கிக்கோ, 5000 10,000 ஏதாவது கொடுப்பாங்க, கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னு. சரி சார்ன்ட்டு போனார். போனோடனே அவர்கிட்ட, நீ தான் எழுதினியாப்பா? நாமா சார், என்னோடய அவுட்லைன் அவர் வேறு சொல்லியிருப்பார், பட் நான் ஒரு தடவை சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு. அவர் சொல்லுங்க அப்படின்ட்டார். இவன் உட்காந்து ஃபுல்லாக சொன்னான். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவனை வெளியேறுன்னு சொல்லிட்டு, நீ சொன்னதுக்கு அவன் சொன்னதுக்கு சம்மந்தமே இல்லை, அவங்ககிட்ட எதுக்கு நான் ரைட்ஸ் வாங்கணும். அப்புறம் நான் கெஞ்சுறேன், இல்லைங்க அவன் சொன்ன அந்த ஒரு லைனை வச்சு தான் நான் டெவலப் பண்ணிக்கிறேன், ஆண்மை இல்லாதவன் அப்படின்னா. அப்புறம் அவனை என்ன உன்னை எவன்டா போய் உள்ளே உளர சொன்னான், பேசாமல் போய் நான் சொன்னேன், பேசாமல் சொல்லிவிட்டு காசு தான் நீ பேச சொன்ன, எதுக்குடா இது போய் உளறேன்னு அப்படின்னு. இப்போ ராஜ்கண்ணு சார் முடியவே முடியாது அப்படிங்கிறாரு. இல்லை சார், அந்த அவுட்லைன் சொன்னதுங்கிறது இருக்குல்ல, அதை வச்சு தான் நான் மூவ் பண்ணிக்கிறேன், ஆண்மை இல்லாதவன் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னால் அவனும் கொஞ்சம் எகிரி, ஆமாம் அது நான் சொன்னது அப்படின்னா ராஜ்கண்ணு கோவம் வந்துச்சு. சாரதான்னு ஒரு படத்தில் கேஎஸ்ஜி வச்சுட்டாரு, அதுலேயே புருஷனுக்கு ஆண்மை இல்லை, எஸ்எஸ்ஆர் நடிச்சிருக்காங்க, அதனால் உனக்கு கொஞ்சம் கொடுக்கலான் இருந்து சுத்தமாக கிடையாது போடா அப்படின்ட்டாரு. அப்புறம் நான் எல்லாம் கெஞ்சி கூத்தாடி அது ஒரு 10 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தேன். ஸோ அது மாதிரி கதையான எடுத்துக்கிட்டோம்னா அது இப்போது பிரச்சனைகள்ங்கிறது அது நான் அங்கே போய் உட்கார்ந்ததுக்கப்புறம் நிறைய வந்துடுச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நியாயங்கள் சொல்கிறாங்க. இது எங்கள் சங்கத்திலேயே சில பேர் கேட்டாங்க, ஏன் சார் ஒருத்தர் வந்து கதை எழுதி அவன் ரெஜிஸ்டர் பண்ணிட்டான், அதே தாட் எனக்கு 3 மாதம் கழித்து எனக்கு வந்ததுன்னா நான் அதை செய்யும்போது அது எப்படி சார் திருட்டாகும்? கேட்டால் நியாயமான கேள்வியாக இருக்குது. அப்புறம் சீனெல்லாம் வந்து யாரோ எப்போ எந்த காலத்தில் எழுதி வச்சுருக்காங்க, ஒரு 15 சீனு 10 சீனு ஒரே மாதிரி வந்ததுன்னா தான் அந்த கதையை திருடுனதாக அர்த்தம். திருடுறவன் ஒரே மாதிரியாவை எழுதுவான், அவன் மாற்ற மாட்டானா? அவன் நாயினா பூனையை வந்து வேறு மாதிரி ஏதாவது பண்ணுவான், அந்த மாதிரி நிறையா பண்ணுவாங்க. ஸோ இந்த சங்கத்தில் சிக்கினதுலேருந்து இந்த பிரச்சனை வேறு ஒரு பக்கம் இன்னும் பஞ்சாயத்து தீரல. அநேகமாக நாளைக்கு நாளைக்கு பேசி கரெக்டாகிரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக ஏற்கனவே ப்ரூவ் ஆனதுனால சக்ஸஸ்ஃபுல்லாக வரும், அந்த நம்பிக்கை இருக்குது. ஸோ எல்லாம் வெற்றி விழாவில் சந்திப்போம், வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன்.